வெல்கம் சார் விக்னேஷ் சார். தேங்க்யூண்ணா. ஸோ ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் உற்சாகமான ஒரு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ஜூமில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஃபீல்டில் போகும்போதாகட்டும், ஒரு டெக்னாலஜி வைஸ் ஆகட்டும், நம்ம நிறைய விஷயங்கள் இந்த ஜூமில் வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ நிறைய நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் வந்து இந்த ஜூமில் இருக்கும். நம்ம எல்லாமே வந்து பிளாக் செயின், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதை பற்றிலாம் வந்து தெரிஞ்சிருப்போம். பட் ஒரு சிலவங்க இந்த டெக்னாலஜி வைஸ் தெரிஞ்சவங்க ஸோ நிறைய கிரிட்டிக்கலான கேள்விகள்லாம் கேட்கும்போது நமக்கு அதுக்கு தகுந்த பதில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ என்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். சொந்த ஊர் சென்னை, காஞ்சிபுரம். இன்னைக்கு நான் வந்து கரண்ட்ல வந்து காரைக்குடியில் இருக்கேன் பிஸ்னஸ் சம்மந்தமாக நம்மளுடைய மெட்டாவெல் பிஸ்னஸ்க்காக. ஸோ நம்ம அப்படியே இந்த பிஸ்னஸை வந்து நம்ம இந்த ஜூம் ஓகே ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சார்? சாமி. ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே வந்து மெட்டாவெல்ன்ற வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் எத்தனை பேர் வந்து நியூ மெம்பர்ஸ்? மேபி இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இந்த வீக்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி யாராவது இந்த வீக் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ண பீப்புள் ஸோ யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேட் பாக்ஸில் ஒன்றுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கான ஜூம் தான். ஏன்னா நீங்கள் தான் நிறைய விஷயம், ஏன்னா நீங்கள் புதுசு இந்த பிஸ்னஸுக்கு அப்படின்றப்போ நீங்கள் ஃபீல்டில் போயிட்டு ஒரு நபர்கிட்ட இந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்கும்போது, இந்த டெக்னாலஜியை பற்றி பேசும்போது, இதில் எந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, நம்ம என்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டாக கன்வே பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நியூ பீப்புள் இந்த வீக்கில் இந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ண நியூ பீப்புள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒன்று டைப் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து நியூ பீப்புள் வந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது நம்ம நிறைய மெம்பர்ஸ் வந்து நியூ பீப்புள் இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அப்போ உங்களுக்கான செக்ஷன் தான் இது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த மெட்டாவேலுன்ற பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். முகம் தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை முகம் தெரியாத நண்பர்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ ரிலேஷன் மூலியமாவோ வந்து இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். நமக்கு வந்து மெட்டாவேலுன்ற ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பிஸ்னஸ்குள்ளே வந்தால் நம்ம பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம், பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம எல்லாருமே இந்த வாய்ப்பை எடுக்கும்போது, இந்த மெட்டாவேலுன்ற பிஸ்னஸை எடுக்கும்போது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5,000 10,000 சம்பாரிச்சா போதும், மாதம் வந்து ஒரு 20,000 30,000 சம்பாரிச்சா போதுன்ற ஒரு மைண்ட் செட்டோட மட்டும்தான் இந்த மெட்டாவேல் பிஸ்னஸ்குள்ளே வந்திருப்பீங்க. பட் மெட்டாவேலுன்ற பிஸ்னஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு 5,000 10,000 சம்பாதிக்கிற பிஸ்னஸ் கிடையாது, 20,000 30,000 சம்பாதிக்கிற பிஸ்னஸ் கிடையாது. அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு ஒரு ரூல் பண்ண போற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பிசினஸ்க்குள்ள தான் நம்ம வந்து இறங்கியிருக்கோம். மீன்ஸ் ரூல்ஸ் பண்ண போற பிசினஸ் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. அடுத்த ஒரு இன்டர்நெட் உலகத்துல மிகப்பெரிய லெவல்ல ஆள போற டெக்னாலஜியை வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஏஐ பயன்படுத்துறோம், கரெக்ட்? ஸோ இந்த ஏஐ பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே டெஃபினட்டாக பேசியிருக்கும்போது என்ன பேசியிருப்பாங்க, இல்லை வந்து இந்த கொஞ்சம் அட்வான்ஸ்டாக டெக்னாலஜியில் இருக்கிறவங்க இந்த ஏஐ பற்றி இன்னொரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது ஏஐ ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போது, ஒரு டெக்னாலஜி வரப்போது, அந்த ஏஐ வந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகும். ஸோ நிறைய விஷயங்கள் ஈஸியாக மாறலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருப்போம். அப்படி பேசும்போது அன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக கடந்து வந்திருப்போம். ஏன்னு ஒன்று வரும்போது பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலாக கடந்து வந்திருப்போம். பட் ஆனால் அந்த ஏஐ பற்றி அன்னைக்கு ஒரு சில பீப்புள் மட்டும் அந்த ஏஐனா என்ன, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி வளரப்போகுது, அன்னைக்கு அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஏன்ற இண்டஸ்ட்ரி வளரும் போதே அந்த ஏஐக்குள்ள நம்ம ஏதாவது படிக்க முடியுமா, நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமா, இதில் ஏதாவது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்லை இது சம்மந்தமான பிஸ்னஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேடின பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஏஐல பிஸ்னஸ் பண்ண பீப்புள் இன்னைக்கு பெரிய லெவலில் க்ரோத் அடைஞ்சிருப்பாங்க. சப்போஸ் ஏஐல படித்தவங்க இருக்கலாம். அப்போ ஏஐல படித்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஏஐல வேலை இருக்குது, எல்லாருக்குமே பெரிய லெவலில் வேலை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஏஐல நமக்கு டிமாண்டாக தான் இருக்குது ஜாப்ஸு. பட்டு அதே விஷயத்த நம்ம கடந்து வந்ததுனால நம்ம எல்லாருமே ஒரு கம்பெனி ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படி ஒர்க் பண்ணும்போது என்னாச்சு, ஏஐ வந்து நம்மளுடைய வேலையை என்ன பண்ணிச்சு, ஆக்கிரமிச்சிச்சு. அப்போது அது ஏஐயோட தப்பா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி வளரும் போதே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம அடாப்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால பெரிய லெவலில் வந்து சர்வே பண்ண முடியும்.
இல்லைன்னா இந்த மாதிரி நிலைமை தான். இன்னைக்கு என்ன நிலைமை நடக்குது? ஏஐ வளர்ந்துருச்சு. ஏஐ வளர்ந்த உடனே என்னாச்சு? நிறைய பேரோட வேலையை வந்து தூக்கிருச்சு. பட் இதே இடத்துல நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ பத்தி கேள்விப்படும் போது, சப்போஸ் அந்த ஏஐ பத்தி படிச்சிருக்கலாம், இல்ல ஏஐ சம்பந்தமான ஒரு பிசினஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஏஐ வந்து எப்படி கிரியேட் பண்றது, நம்ம ஏதாவது புதுசா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இறங்கி யாரெல்லாம் அன்னைக்கு ஒர்க் பண்ணாங்களோ, படிச்சாங்களோ, இல்ல பிசினஸ் பண்ணாங்களோ, அவங்க இன்னைக்கு எல்லாருமே பெரிய லெவல்ல ரெவன்யூ, பெரிய லெவல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ ஏன்றது நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஒரு பீப்புள் கூட இந்த உலகத்துல கிடையாது. இன்டர்நெட் இல்லாம இந்த உலகம் வந்து ரன் ஆகாது. அப்போ இந்த இன்டர்நெட்டோட வெர்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இன்டர்நெட் இன்னைக்கு தான் இந்த இன்டர்நெட் வந்து பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கு. ஸோ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம வீடியோ கால் பண்றோம், பேசுறோம், படிக்கிறோம், பிசினஸ் பண்றோம், மணி டிரான்சாக்ஷன் பண்றோம், எல்லாமே நடக்குது. வீடியோ போஸ்ட் பண்றோம், நம்மளுடைய போட்டோ இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம். இதே விஷயம் 2004 இருந்துச்சா? அன்னைக்கு இன்டர்நெட் இப்படிதான் இருந்துச்சானா? கிடையாது. அன்னைக்கு இன்டர்நெட் வந்து ஒரு பேஸ் லெவல். அன்னைக்கு நீங்க போயிட்டு யாஹூல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இன்டர்நெட் எப்படி இருக்குன்னா படிக்கலாம். இன்னைக்கு எப்படி நியூஸ் பேப்பர் கையில வச்சு படிக்கிறீங்க, அன்னைக்கு மொபைல்ல படிக்கலாம். அன்னைக்கு போயிட்டு நம்மளால ஒரு போட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஒரு வீடியோ கால் பேச முடியும், மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டங்கள் அன்னைக்கு கிடையாது. அந்த ரேஞ்சு தான் 2004 அந்த ரேஞ்சு. இன்டர்நெட்டோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன், அதாவது வந்து வெப் ஒன்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட்டோட முதல் வளர்ச்சி அன்னைக்கு. ஸோ இப்போ நம்ம எங்க சார் இருக்கோம் அப்படின்னா இன்டர்நெட்டோட 2ஆம் வளர்ச்சியில இருக்கும். அப்போ இந்த 2ஆம் வளர்ச்சியில நம்ம என்னெல்லாம் பண்றோம்? எல்லாமே பண்றோம். பட் ஆனா இந்த வெப் டூன்ற இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற இன்டர்நெட்ல நம்ம எல்லாருமே ஒரு சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை எல்லாராலையும் பார்க்க முடியும். அந்த ஃபேஸ்புக் ஓனராலேயோ இல்லை அந்த அட்மின்ஸாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க என்ன சர்ச் பண்றீங்க, உங்களுடைய டேட்டாவை எடுக்க முடியும். உங்களுடைய டேட்டாவை அடுத்த கம்பெனிக்கு மைக்ரோ செகண்ட்ல வந்து சேல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க என்னென்னலாம் சர்ச் பண்றீங்களோ அடுத்த செகண்டே உங்களோட டேட்டா வந்து எந்தெந்த கம்பெனிக்கு, சப்போஸ் நீங்க ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறீங்க ஃபேஸ்புக்ல அப்படின்னா அந்த ட்ரெஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கோ அந்த உங்களுடைய டேட்டா வந்து அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்குள்ள நீங்க போகும்போது அந்த ட்ரெஸ் வந்து முதல்ல வந்து உங்க கண்ணு முன்னாடி வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் எப்படி நடக்குது பாசிபிள் அப்படின்னா, இன்க்ளூடிங் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து நம்மளுடைய மைக்கே ஆக்சஸ் பண்ணுது. நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ற மைக்கு கூட ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருச்சு. ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த வெப் டூன்ற இண்டஸ்ட்ரியில இருக்கும், ஒரு சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட்ல இருக்கும். எல்லாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க, நம்மளோட டேட்டா வந்து திருடப்படுது, நம்மளோட டேட்டா வந்து சேல் பண்ணப்படுது. அதே மாதிரி வெப் டூல இந்த இன்டர்நெட்ல நம்ம என்னவா இருக்குன்னா யூசஸா இருக்கும். எப்படி இருக்கும்? ஏஐல எப்படி யூஸரா இருக்கும், அப்படியே அதே மாதிரி தான் இந்த வெப் டூன்ற இன்டர்நெட்லையும் ஃபேஸ்புக்லையும் யூஸரா இருக்கும், இன்ஸ்டாலையும் யூஸரா இருக்கும், யூடியூப்லையும் யூஸரா தான் இருக்கும். இன்டர்நெட்ல எதை பயன்படுத்தினாலும் நம்ம யூஸரா மட்டும்தான் டிராவல் ஆகுறோம். அப்போ இந்த வெப் டூல யார் சார் பெரிய லெவல்ல பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பெரிய லெவல்ல லைஃப்பை வந்து யார் கேரி பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு ஃபேஸ்புக் ஓனர் எங்க இருக்காரு, பிளிப்கார்ட் ஓனர் எங்க இருக்காரு, அமேசான் ஓனர் எங்க இருக்காரு, யூடியூப் ஓனர் எங்க இருக்காரு? இவங்களா மட்டும் ஏன் பெரிய லெவல்ல பணம் சம்பாதிச்சாங்க, நம்மளால ஏன் பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்க முடியல? அதை என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா இந்த வெப் டூ, அதாவது இன்டர்நெட்டோட அடுத்த வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகும்போது வெப் டூக்கு போகும்போது அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி அன்னைக்கு யாரெல்லாம் ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய ஆளு. ஆனா அன்னைக்கு நம்ம என்னவா பண்ணிட்டு இருந்தோம் தெரியுங்களா? இந்த வெப் டூக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது நம்ம எல்லாருமே வருது பயன்படுத்துறோம், வருது பயன்படுத்துறோம், வருது பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வளரும் போது அதுக்குள்ள நம்ம அடாப்ட் ஆகல. ஸோ அடாப்ட் ஆகிறதுனால நம்ம என்னவா இருக்கும், இன்னைக்கு வெப் டூல யூஸரா இருக்கும். அதே மாதிரி வெப் டூல இருக்கிற ஒரு டிராபேக் என்னன்னா நம்ம எல்லாமே சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட்ல இருக்கும். சரி, ஓகே, இன்டர்நெட்டோட 2ஆம் வளர்ச்சியில நம்ம எல்லாருமே இருக்கும், இது கிளியர். அப்போ இன்டர்நெட் வந்து இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போக போகுது. கிளியருங்களா? இப்போ நம்ம வெப் டூல இருக்கு இல்லையா, இதே இன்டர்நெட் வந்து வெப் த்ரீக்கு மாறப்போகுது. இன்டர்நெட்டோட அடுத்த எக்கனாமி, அதாவது அடுத்த வளர்ச்சி, அடுத்த ரெவல்யூஷன், அந்த இந்த வெப் த்ரீல வரப்போற டெக்னாலஜி என்னென்ன ரூல் பண்ண போகுது, அடுத்த 20 வருஷத்துக்கு என்னென்ன டெக்னாலஜி தான் ரூல் பண்ண போகுது இந்த வெப் த்ரீல அப்படின்னா, பிளாக் செயின், கிரிப்டோ, என்எஃப்டி, மெட்டாவர்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டெஃபி, டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ். இந்த டெக்னாலஜி தான், இந்த டெக்னாலஜி எல்லாம் தான் அடுத்த இந்த வெப் த்ரீன்ற இன்டர்நெட்டை ஆள போகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வெப் த்ரீ எப்படி சார் இருக்கும், இதில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போறோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் இது மூலியமா எப்படி க்ரோத் பண்ண போறோம், இதுக்கும் மெட்டாவேலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வெப் த்ரீயை பொறுத்த வரைக்கும் என்ன சார் பெனிஃபிட் நமக்கு அப்படின்னா, நம்ம வெப் டூல ஒரு சென்ட்ரலைஸ்டா இருந்தோம்.
எல்லாம் நம்மளோட டேட்டா, நம்ம யாரு, நம்ம என்ன பார்க்குறோம், என்ன செய்யறோம், நம்ம என்ன பேசுறோம், எல்லாமே வந்து கண்காணிக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லா கண்ட்ரோலுமே அவங்க கிட்ட. சப்போஸ் நீங்க ஒரு ஃபேஸ்புக் எதிரா ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அந்த அந்த வீடியோவை தூக்க முடியும். யூடியூப்ல ஒரு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா சப்போஸ் அந்த யூடியூபுக்கு அந்த வீடியோ வந்து ஒத்து வரல அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை கொண்டு டீஆக்டிவேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். மணி டிரான்சாக்ஷன் பண்றீங்க, சப்போஸ் மணியை கூட ஃப்ரீஸ் பண்ணலாம், உங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம். இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு. ஆனா வெப்3ல எப்படிமா மாறப்போகுது? எல்லா இண்டஸ்ட்ரியுமே டீசென்ட்ரலைஸ்டா மாறப்போகுது. நீங்க மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதும் நடுவுல எந்த ஒரு பேங்க் இருக்காது, எந்த ஒரு செக்டார்ஸும் இருக்காது, நம்மள யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்களா, எந்த இடத்துல இருந்து வீடியோ பாக்குறீங்க, நீங்க யாரு அப்படின்றத டேட்டாவை எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டா மாறப்போகுது. அப்போ இந்த வெப்3ன்றது இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெவல்யூஷன், இந்த எக்கனாமி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா பெரிய லெவல்ல வந்து வளர்ந்துட்டே வருது. அப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க. வெப்2ல நம்ம யூசரா இருந்துட்டோம். இந்த வெப்3ல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த மெட்டாவேல்ன்ற பிசினஸ் மூலியமா யூசரா இல்லாம ஒரு ஓனரா வந்து அந்த ஓனர் மூலியமா நம்ம பெரிய லெவல்ல ஒரு ரெவன்யூ பார்க்க போறோம். உங்க லைஃப்லயே நினைச்சு பார்க்க முடியாத பணம் சம்பாதிக்கணும் நீங்க ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது இங்க நடக்க போகுது. எப்படி சார் நடக்க போகுது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த மெட்டா வேலுன்ற பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், கரெக்டா? இந்த மெட்டா வேலுக்குள்ள நான் சொல்ற இந்த டெக்னாலஜி, இந்த வெப்3ல இருக்கிற பிளாக் செயின், கிரிப்டோ, என்எஃப்டி, மெட்டாவர்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டெஃபி, டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ், இது எல்லாமே மெட்டாவேலுக்குள்ள இருக்கு. இந்த மெட்டாவேல் வந்து இந்த எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு மெட்டாவேலே ரன் ஆகுதுங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஸோ மெட்டாவேல் எப்படி ரன் ஆகுது? பிளாக் செயின் மூலியமா ரன் ஆகுதுங்க. பிளாக் செயினும் ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் வச்சு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப சேஃபா செக்யூரா ரன் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க மெட்டாவேல் என்ற பிசினஸை ரன் பண்றதுக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிளாக் செயின்ன்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் இந்த மெட்டாவேல்ன்ற பிசினஸை கிரியேட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய மிஸ்டர் லேடோ. அப்போ இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்? பணம் சம்பாதிக்க போறோம். இதுல எப்படி நமக்கு பணம் கொடுக்க போறாங்க? கிரிப்டோல பணம் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க, மெட்டாவேல்ன்ற பிசினஸ் வந்து சேஃபா யாரோடைய கண்ட்ரோலும் இல்லாம ரன் ஆகிறதுக்காக பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி இந்த மெட்டாவேல் பிசினஸை ரன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல எப்படி பணம் சம்பாதிக்க போறோம் அப்படின்னா கிரிப்டோல. ஸோ வெப்3 அடுத்த ஒரு இன்டர்நெட் இப்போ வரப்போற இந்த வெப்3ல பயன்படுத்த போற பணம் தான் இந்த கிரிப்டோ. அதாவது வந்து டிஜிட்டல் மணி. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியுமே இந்த டிஜிட்டல் மணிக்கு மூவ்மெண்ட் ஆகிறாங்க. ஸோ அப்போ நம்மளுமே அடுத்த இந்த டிஜிட்டல் மணியை வச்சு தான் என்ன பண்ண போறோம்? இந்த மெட்டாவேல் இந்த பிசினஸ்ல பணம் சம்பாதிக்க போறோம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிரிப்டோனா ஃபேக்கு, ஸ்கேம், இன்னமும் அதே மைண்ட் செட்ல நிறைய பீப்புள் வந்து இருக்கீங்க. பட் கிரிப்டோனா ஃபேக்கு, ஸ்கேம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. கிரிப்டோன்றது லீகல், 100% வந்து ரியலா இருக்கு. ஏன், நானே ஒரு கிரிப்டோவை வாங்குறேன், நானே ஒரு கிரிப்டோவை இன்னைக்கும் நான் வித்துட்டு இருக்கேன். ஸோ அப்போ அது எப்படி நம்ம ஃபேக்குன்னு சொல்ல முடியும்? ஏன் பீப்புள் கிட்ட இந்த ஃபேக்குன்ற ஒரு பிம்பம் போயிட்டு சேர்ந்தது? இந்த ஃபேக்குன்ற விஷயம் எப்படி வந்து பீப்புள் கிட்ட ஒரு ஆயமா பதிஞ்சுது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரி முதல்ல ரொம்ப பிகினிங்கா இருக்கும்போது ஒரு சில பீப்புள், ஒரு சில மார்க்கெட்ல இருக்க ஒரு சில பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கிரிப்டோன்ற பேரை வச்சு கிரிப்டோல எதுவும் பண்ணல, பிட்காயினோ இல்ல வந்து கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு மந்த்லி ஒரு ரிட்டர்ன் தரேன், கிரிப்டோல ட்ரேட் பண்ணி மந்த்லி ஒரு ரிட்டர்ன் தரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய அமௌண்ட்டை வாங்குவாங்க. உங்களுடைய அமௌண்ட்டை வாங்கும்போது அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ரியலாவே அவர் ஒரு பிட்காயின் வாங்குறாரா இல்ல ரியலாவே கிரிப்டோல ட்ரேட் பண்றாரா அப்படின்றது நம்ம கொடுக்குற பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு தெரியுமா? நம்ம ட்ரேட் பண்றோமா இண்டிவிஜுவலா? நம்ம ஒரு காயினை பை பண்றோமா அப்படின்னா கிடையாது. அப்போ நம்ம பணத்தை நம்பி கொடுக்குறோம், நமக்கு மந்த்லி ஒரு ரிட்டர்ன் கேரண்டி தராங்கன்னு சொல்லிட்டு நம்பி என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பண்றோம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது? அந்த பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல மந்த்லி ஒரு 5,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் உங்க பணத்துல இருந்து அந்த 5,000 ரூபாய் மந்த்லி ஒரு 2 மந்த் 3 மந்த் கொடுத்து நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு 3 மந்த் 4 மந்த் உங்களுக்கு ஒரு ஃபண்ட் ரிட்டர்ன் ஆன உடனே என்ன பண்ணீங்க? உங்ககிட்ட இருந்து ஒரு 10 பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட அதை பேசும்போது அந்த 10 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ நீங்க 1,00,000 போட்ட இடத்துல 10,00,000 மாறும். அந்த 10 பேருக்கு ஒரு 3 மாசம் கொடுக்கும்போது அந்த 10ன்றது 100 மாறும், 100ன்றது 1000 மாறும். அப்போ இந்த இடத்துல ஒரு 50 கோடி 100 கோடி சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ இந்த கிரிப்டோன்ற பேரை வச்சுதான் ஏமாத்துறாங்களே கண்டி, கிரிப்டோன்றது ஃபேக்கா இல்ல ஸ்கேமா அப்படின்னா கிடையாது. இப்போ நானுமே ஒரு பிட்காயின் வாங்குறேன், நான் வாங்குறேன், நான் விற்கிறேன்.
நானுமே ட்ரேட் பண்றேன், பினான்ஸ்ல ட்ரேட் பண்றேன், கிரிப்டோல ட்ரேட் பண்றேன், இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்றேன், நானே கத்துக்கிறேன், அதுக்கான நாலேஜ் எடுத்துக்கிறேன். பட் பீப்புள் இன்னைக்கு இருக்கிற பீப்புளோட மைண்ட் செட் எப்படின்னா, இது வந்து நான் யாருமே தப்பு சொல்லல, இன்னைக்கு யாருமே நான் குறை சொல்லல, இது எல்லாமே நம்ம மாத்திக்கணும், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற பீப்புள் என்ன அப்படின்னா, நான் எதையும் கத்துக்க மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், நான் பணம் போறேன், பணம் வருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் ஸ்கேம் பண்ற பீப்புளால ஈஸியா பீப்புளை ஆக்சஸ் பண்ணி ஸ்கேம் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, கிரிப்டோ நீங்க நாலேஜ் எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களை ஸ்கேம் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ கிரிப்டோன்றது லீகல். அப்படின்றப்போ நம்ம கிரிப்டோல தான் பிசினஸே பண்றோம். சார் கிரிப்டோல பிசினஸ் பண்றோம்னா ஒரு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் தர போறாங்களா? அப்படி கிடையாதுங்க. நமக்கு ஒரு டிரான்சாக்ஷன் மணியா, அதாவது நமக்கு ஐஎன்ஆரா வருமானம் தராங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இந்த பிசினஸ் மூலியமா நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஐஎன்ஆரா 1,00,000 ரூபாய் தராம டாலரா தராங்க. சிம்பிள் கான்செப்ட். ஏன் சார் டாலரா தராங்க, டைரக்டா ஐஎன்ஆராவே கொடுக்கலாமே அப்படின்னா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பொதுவான கரன்சின்றப்போ அது கிரிப்டோ தான், வேர்ல்டு வைடா பார்க்கும்போது. ஸோ அதனால தான் நம்ம கிரிப்டோல பிசினஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ரெவல்யூஷனே கிரிப்டோ தான், இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்புறம் என்எஃப்டி. ஸோ என்எஃப்டின்றது நான் ஃபங்க்ஷபிள் டோக்கன். ஸோ இந்த என்எஃப்டி மூலியமாகவும் இந்த பிஸ்னஸ்ல நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். லேடோ வந்து ஆக்சுவலாக மெட்டாவேல்ன்ற பிஸ்னஸை சேஃபாக ரன் ஆகுது பிளாக் செயினில் ப்ரோக்ராம் பண்ணி கிரியேட் பண்ணார். ஸோ லேடோவே நினைச்சாலும் நாளைக்கு மெட்டாவேலில் வந்து உங்கள் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ நமக்கு பேமெண்ட் சிஸ்டம் வந்து கிரிப்டோவில் வச்சிருக்காங்க, இதுவும் ஃபியூச்சர் தான், பிளாக் செயினும் ஃபியூச்சர் தான். அப்போ ரெண்டு ஃபியூச்சர்லையுமே நம்ம உள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்எஃப்டி. என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் கொண்டு வராரு. என்எஃப்டி மூலியமா நமக்கு நிறைய ட்ரேட் பண்ணிக்கலாம், பேசிவ் இன்கம் எடுத்துக்கலாம் இந்த பிசினஸ் மூலியமா. ஸோ இந்த விஷயத்தையும் உள்ள கொண்டு வராரு. என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், என்எஃப்டி சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்றாரு, மெட்டாவேலுக்குள்ள கொண்டு வராரு. அப்போ இதுலயே நம்ம உள்ள வந்துட்டோம். நெக்ஸ்ட் மெட்டாவர்ஸ். நம்மளுடைய மெட்டாவேல் பிசினஸோட மெயின் ஃபோக்கஸ் உங்க லீடர்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க நியூ மெம்பர்ஸ் கிட்ட. உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அவங்க வந்து சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு டெக்னாலஜி வரப்போது, இந்த டெக்னாலஜி வச்சு தான் நம்ம பெரிய லெவல்ல இந்த மெட்டாவேல பணம் சம்பாதிக்க போறோம். ஆக்சுவலா வந்து நம்ம மெட்டாவர்ஸை கொண்டு வரங்க, மெட்டாவேலுன்ற பிசினஸை மெட்டாவர்ஸ்ன்ற டெக்னாலஜியை கொண்டு வரும், மிகப்பெரிய லெவல்ல கிரியேட் பண்ணி உலகத்துக்கே முதல் முறையா கொண்டு வரும். அப்போ மெட்டாவர்ஸ்ன்றது இந்த மெட்டாவேலுன்ற பிசினஸ் மட்டும்தான் கிரியேட் பண்ணுதானா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு எப்படி கூகுள் இருக்கோ சர்ச் இன்ஜின்ல, இன்னைக்கு எப்படி யூடியூப் இருக்கோ யூடியூப் மாதிரி நிறைய இருக்கு, இப்படி எப்படி சேட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ணி கொண்டு வராங்க. கூகுளும் மெட்டாவர்ஸை கிரியேட் பண்றாங்க, கேப் ஜெமினியும் மெட்டாவர்ஸை கிரியேட் பண்றாங்க, இந்த மாதிரி மைக்ரோசாஃப்டும் மெட்டாவர்ஸை கிரியேட் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து மெட்டாவர்ஸை கிரியேட் பண்றாங்க. ஸோ அப்போ வெப்3ல அவங்களும் உள்ள வராங்க. கூகுள் என்ன பண்ணுது, வெப்3குள்ள உள்ள வராங்க. மைக்ரோசாஃப்டா என்ன பண்ணுது, வெப்3குள்ள உள்ள வருது. ஸோ இவங்க எல்லாம் ஏன் வெப்3ல வராங்க, வெப்2லே இருக்கலாமே அப்படின்னா, வெப்2லே அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா வெப்3ல யார் யாரெல்லாம் முன்னாடி போறாங்க அவங்க எல்லாம் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆயிடுவாங்க. அப்போ கூகுள் வெப்3க்கு வரல. சப்போஸ் அந்த இடத்துல வந்து பிளிப்கார்ட் ஓனர் என்ன பண்றாருன்னா, வெப்3ல கூகுள் மாதிரி ஒரு சர்ச் இன்ஜின் கொண்டு வராரு அப்படின்னா, பிளிப்கார்ட் ஓனர் நம்பர் 1ல வந்துருவாரு சர்ச் இன்ஜின்ல, கூகுள் டவுன் ஆயிடுவாரு. அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வளரும் போது அவங்க எல்லாருமே கரெக்டா அடாப்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளுமே. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், அவங்க கொண்டு வர மெட்டாவர்ஸ்ல வெப்3ல நம்மளால யூசரா மட்டும்தான் ஆக்ட் ஆக முடியும். அதாவது பயன்படுத்திக்கலாம், இன்னைக்கு எப்படி ஒரு ஃபேஸ்புக்கை பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். உங்களால பணம் சம்பாதிக்க முடியாது. அந்த மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ண ஓனரால மட்டும்தான் நம்மள மாதிரி பீப்புளை பயன்படுத்த வச்சு, நல்லா நல்லா புரிஞ்சுங்க, நம்மள மாதிரி பீப்புளை பயன்படுத்த வச்சு அவங்க பணம் சம்பாதிப்பாங்க. ஸோ அப்போ மெட்டாவேல் இங்க என்ன டிஃப்ரெண்டா பண்ணுது அப்படின்னா, இங்க ஜாயின் பண்ற ஒவ்வொரு நபருமே வந்து மெட்டாவர்ஸ்ல ஒரு பார்ட் ஆஃப் ஓனரா நம்ம வந்து ஆக்ட் ஆகுறோம். அப்போ பார்ட் ஆஃப் ஓனரா ஆக்ட் ஆகும்போது உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்றீங்க, உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி நாளைக்கு மெட்டாவர்ஸ்ன்ற ப்ரோக்ராமை நம்ம லான்ச் பண்ணி உள்ள கொண்டு வரும்போது அந்த மெட்டாவர்ஸ்ல போயிட்டு நம்ம கீழே வந்த கம்யூனிட்டி, ஸோ கேம் விளையாண்டாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, படிச்சாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் சரி, ஒரு பில்டிங் ஓன் பண்ணாலும் சரி, இல்ல ப்ராடக்ட்டை சேல் பண்ணாலும் சரி, வாட் எவர் என்ன பண்ணாலும், இன்னைக்கு எப்படி வெப்2ல இன்டர்நெட்டை பயன்படுத்துறாங்களோ அந்த மாதிரி தான் நம்மள மாதிரி கம்யூனிட்டி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, வெப்3ல வரப்போற மெட்டாவர்ஸ்ன்ற இன்டர்நெட்டை பயன்படுத்த போறாங்க. அப்படி நம்ம கீழே ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணும்போது, ஸோ அவங்க எல்லாருமே நம்ம தான் ஓனர் அப்படின்றப்போ அவங்க பயன்படுத்த நமக்கு பெரிய லெவல் ஆஃப் ஒரு ரெவன்யூ எடுக்கலாம். இப்போ எப்படி ஃபேஸ்புக்கு எல்லாருமே கீழே நம்ம ஒரு கம்யூனிட்டி ஆக்ட் ஆகிறோம், நம்ம ஃபேஸ்புக்கை பயன்படுத்த நம்ம அவங்களுக்கு டேட்டா கிடைக்குது, அந்த டேட்டாவை சேல் பண்ணி பணம் அப்போ அவர் எந்த இடத்துல இருக்காரு, இன்னைக்கு உலகத்துல 2வது இடத்துல இருக்காரு. எப்படி இருக்காரு, ஃபேஸ்புக்ன்ற ஒரு 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 பிளாட்ஃபார்ம் வச்சு இன்னைக்கு 2வது இடத்துல போயிருக்காரு. யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணுங்க, யாரால அவர் 2வது இடத்துக்கு போனாரு, நம்மள மாதிரி பீப்புள் யூஸ் பண்றதுனால தான் அவர் 2வது இடத்துல இருக்காரு.
அப்போ நீங்க திங்க் பண்ணுங்க, உங்களுக்கான யூசர்ஸை கிரியேட் பண்ணுங்க மெட்டாவர்ஸ்ல. அந்த யூசர்ஸை நாளைக்கு ஃபியூச்சர்ல பயன்படுத்தும் நம்ம பெரிய லெவல்ல ப்ராஃபிட் எடுக்க போறோம். ஆனா நம்மள மாதிரி பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு எப்படி இருக்கு, நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு இங்க நீங்க திங்க் பண்ணி பாருங்க. சப்போஸ் நீங்க லீடர்ஸ் வந்து ஃபீல்டில் போய் பேசும்போது சரி, நியூ பீப்புள் ஃபீல்டில் போய் பேசும்போது சரி, எடுத்த உடனே இது ஆள் பிடிக்கிற பிஸ்னஸா, இது ஆள் பிடிக்கிற பிஸ்னஸா, இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ள பீப்புள் வருவாங்க. அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறவே இல்லை. 1000 பேர்ல ஒரு ஆளா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம், வேலை செஞ்சுட்டே இருக்கோம், செஞ்சுட்டே இருக்கோம். அப்படி பார்த்தா நம்மளே வந்து ஒரு ஸ்லீவ் சிஸ்டத்துல தான் இருக்கும். காலகாலமா படிக்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், கம்பெனிக்கு போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், கம்பெனிக்கு போகணும். அப்போ இதுவே ஒரு ஸ்கேம் மாதிரி தான். அப்போ புரியுதுங்களா? இது வந்து நான் தப்பு சொல்லலைங்க, இது தப்பு சொல்லலை. நம்மளை பழக்கப்படுத்தி ஒரு ஃபிக்ஸ்டு சேலரிக்குள்ள அடிக்ட் ஆக வச்சு அதுல இருந்து ரிலீஃப் ஆகாம அதுக்கு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இன்னைக்கு உலகமே நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம கையில கிடைச்சிருக்கு, வெப்3 இண்டஸ்ட்ரி கையில கிடைச்சிருக்கு, மெட்டாவேல்ன்ற பிசினஸ் கையில கிடைச்சிருக்கு. இந்த மெட்டாவேலுக்குள்ள மெட்டாவர்ஸுக்கான கம்யூனிட்டியை தான் இன்னைக்கு நம்ம பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்யூனிட்டி நாளைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கீழே மெட்டாவர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் ப்ராஃபிட் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இன்னைக்கு எப்படி ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேஜில் இருக்குமோ, அந்த ஃபேஸ்புக் ஸ்டேஜ் இல்லைனாலும் சரி, என்டையர் லைஃப் ஸ்டைலில் பார்க்க முடியாத ஒரு பணத்தை நீங்க இந்த பிசினஸ்ல பார்க்கலாம். கிளியர்? ஸோ அப்போ இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு டெக்னாலஜியோ இல்லை நீங்களே ஒரு விஷயம் திங்க் பண்ணுங்க. நீங்களே ஒரு ஆப்பை கிரியேட் பண்றீங்க, அந்த ஆப்பை நீங்க மட்டும் பயன்படுத்தினா வருமானம் கிடைக்குமா, இல்லை 100 பேர் பயன்படுத்த வச்சா வருமானம் கிடைக்குமான்றத திங்க் பண்ணுங்க. அப்போ எல்லா ஆப்புமே என்ன பண்ணலாம்? யாருமே பயன்படுத்தாம கிரியேட் பண்ணவங்களே பயன்படுத்தி சம்பாதிக்க முடியும்னா அவங்களே பயன்படுத்தி சம்பாதிக்கலாமே. ஏன் நம்ம கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும்? நம்மள ஏன் வந்து பயன்படுத்த வைக்கணும்? நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்க மெட்டாவர்ஸை கிரியேட் பண்ண தேவையில்ல, அதை வந்து லேடோ பார்த்துப்பாரு. அவரு மெட்டாவர்ஸ்ன்ற டெக்னாலஜி கிரியேட் பண்ணி கொண்டு வர. நீங்க ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுங்க, அந்த கம்யூனிட்டிக்கு நீங்களே ஓனர் ஆகுங்க. அந்த கம்யூனிட்டி நாளைக்கு மெட்டாவர்ஸை பயன்படுத்தும் போது அதுல இருந்து பெரிய லெவல் ப்ராஃபிட். அப்போ சார், அப்போ இன்னொரு கேள்வி வரும் உங்களுக்கு, சார் அப்போ கம்யூனிட்டியை பயன்படுத்தும் போதே ஏன் சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க? ஒரு 12 லெவல் சொல்றாங்க, 12 லெவலுக்குள்ள உள்ள வர சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. நான் உங்க ஃப்ரெண்டுங்க, காமனா நான் உங்க ஃப்ரெண்டு, விக்னேஷ் உங்க ஃப்ரெண்டு. அப்போ விக்னேஷ் என்ன பண்றாருன்னா, நான் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி கொண்டு வரேன் இந்த உலகத்துக்கு அப்படின்னா, நீங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்றப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், நான் இந்த மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்றேன், இதை மக்களை பயன்படுத்த வைக்கணும், பயன்படுத்த வைக்கும்போது நம்ம பெரிய லெவல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆனா நான் வந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆனாதான் உங்களுக்கு வருமானம் தருவேன்னா, நீங்க உங்க வேலையை விட்டுட்டு எனக்காக இந்த வேலையை செய்வீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த இடத்துல எல்லாருமே நோன் தான் சொல்லுவோம். ஏன்? திங்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு தேவை என்னன்னா பணம். பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல இன்னைக்கு நம்ம எல்லாருமே எங்க சுத்தி வந்தாலும் பணத்துக்காக மட்டும்தான் சுத்தி வருமே கண்டி, எங்க முடிஞ்சாலும் அது எதுவா இருந்தாலும் சரி, பணத்துக்காக ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நிக்கிறது மணி. அப்போ மணி இல்லாம ஒரு விஷயத்த பண்ண முடியாது சொல்லிட்டு தான் லேடோ என்ன பண்றாருன்னா, பீப்புளுக்கும் பணமும் வேணும். ஸ்டார்ட் பண்ணும் போது யூசர்ஸை கிரியேட் பண்ணும் போதும் பணம் சம்பாதிக்கணும், அந்த யூசர்ஸ் நாளைக்கு மெட்டாஸை லான்ச் பண்ணி அந்த யூசர்ஸ் பயன்படுத்தும் போதும் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ யூசர்ஸை கிரியேட் பண்ணும்போதே பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த 12 லெவலை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வேல்யூவை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒவ்வொரு வேல்யூவை கிரியேட் பண்ணி யாருக்கு சார் வருமானம் எடுத்துட்டு போறாரு? அவருடைய தனி வேலட்டுக்கு வருமானம் கொண்டு போறாரா? டெஃபினட்டா கிடையாது. 90% பேமெண்ட் வித்தின் மைக்ரோ செகண்ட்ல நீங்க அறிமுகப்படுத்தின நபர்கிட்ட இருந்து வித்தின் மைக்ரோ செகண்ட் நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்துறீங்க, இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வரீங்க. சப்போஸ் ஒரு 6th லெவலோ 9th லெவலோ, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 9th லெவல் கொண்டு வரீங்க, நியர்பை ஒரு 2,50,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த 2,50,000 பணம் லேடோட அக்கௌண்ட்டுக்கு போகணும் கிடையாது, அதில் 90% வருமானம் நமக்கே வந்துடும். 90% திங்க் பண்ணி பாருங்க, நியர்பை ஒரு 2 லட்சம். யோசிச்சு பாருங்க சார். லேடோ நினைச்சிருந்தா நம்ம 50% எடுத்து கம்யூனிட்டிக்கு 50% கொடுக்கலாமே, ஏன் முழுக்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா யோசிச்சு பாருங்க. ஸோ அப்போ இங்க 90% பேமெண்ட்டும் நமக்கு தான் கிடைக்குது. எதனால கொடுக்குறாங்க? நம்மளால ஒரு விஷயத்த சும்மா பண்ண முடியாது, அதுக்காக தான். டெஃபினா என்ன சார்? டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே இன்னைக்கு வெப்2ல வந்து இந்த பேங்கிங் சிஸ்டத்துல, இந்த வேர்ல்டுல நம்ம எல்லாருமே ஆர்பிஐ கண்ட்ரோல்ல பேங்கிங் சிஸ்டத்துல தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஃபியூச்சர்ல நம்மளுடைய ஃபைனான்ஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? நம்ம பண பரிவர்த்தனை, நம்ம வச்சிருக்க பணம், இது எல்லாமே எப்படி மாறும்னா டீசென்ட்ரலைஸ்டா மாறும். உங்களுக்குன்னு ஒரு ஓன் வேலெட் இருக்கும், அந்த ஓன் வேலெட்டுக்குள்ள பணத்தை இருக்கும், நீங்க அந்த பணத்தை யாருக்கு வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நடுவில் பேங்க் இருக்காது, ஆர்பிஐ இருக்காது, உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பணத்துக்கு நடுவில் எந்த ஒரு ஃபீஸை எடுக்க முடியாது, பணம் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸை எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. பணம் எப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும் தெரியுங்களா? பியர் டு பியர். நான் உங்க ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா பேங்க் நடுவில் இருக்காது.
ஆர்பிஐ நடுவில் இருக்காது. உங்க ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ண முடியாது, உங்க அக்கௌண்ட்டை ஹோல்டு பண்ண எதுவுமே பண்ண முடியாது. அப்போ எல்லாமே முழுக்க முழுக்க அந்த பணமே நம்ம கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கும். இதுதான் டெஃபி, டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ். ஃபியூச்சர்ல எல்லா டேட்டாவுமே நம்மளோட ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், இது எல்லாமே என்னவா மாறும் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஸ் கண்ட்ரோலையுமே இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு டீசென்ட்ரலைஸ்டா நம்மளோட டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் ஆகும். யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாம டீசென்ட்ரலைஸ்டா ஸ்டோர் ஆகும். இதுதான் வெப்3. வெப்3ல வரப்போற ரூல் பண்ண போற அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கான டெக்னாலஜி தான் பிளாக் செயின், கிரிப்டோ, என்எஃப்டி, மெட்டாவர்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், டெஃபி, டீசென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ். இது எல்லாமே நம்ம பிசினஸ்க்குள்ள இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த வீடியோ வந்து கேக்குதான்னு தெரியல, லீட் பண்ண போகுது. கேட்டுதுன்னா அதுல கொஞ்சம் யாரெல்லாம் சொல்லுங்க. முன்னோடியா இருக்காங்களோ பிளாக் செயினும் கிரிப்டோனும் தான் இனிமே இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அதுல யாரெல்லாம் முன்னோடியா இருக்காங்களோ அவங்க வெல்த்தியா செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய, அதாவது ஆண்டர்பிரனர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதாவது மில்லியனியர், பில்லியனியர், ட்ரில்லியனியர் என்ற வர்க்கத்தை தாண்டி மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஏர்லி அடாப்ஷன் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெரிய விஐபி செக்மெண்ட் படிச்ச மத்த கூட்டம் கூட இந்த அறியாமை, இந்த டெக்னாலஜி என்ற அறியாமையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்டில். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில் தான் அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க, 10 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம தான் நம்பர் 1 நிலையில இருக்கோம் அந்த கிரிப்டோ துறையிலையும், இந்த பிளாக் செயின்ல அடாப்ஷன்லயும். அதுலயும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்த நம்ம எக்ஸ்சேஞ்ச் மூலமா ஒரு யூனிக்கா எத்திக்கா என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, அப்போ நல்லா கவனிங்க, நிறைய பீப்புளுக்கு இதெல்லாம் தெரியாமே இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அப்போ இவர் என்ன சொல்றாரு நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ பிளாக் செயின், கிரிப்டோ, இந்த ஸ்மார்ட் கார்டு இதுதான் அடுத்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கே தெரிஞ்சுக்கிறோம். இந்த மெட்டாவேல் பிசினஸ் மூலியமா இன்னைக்கே தெரிஞ்சுக்கிறோம். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே மெட்டாவேல் பிசினஸ் ரன் பண்றோம். இதுலயே பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கிறோம். அப்போ இன்னைக்கே இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளுடைய மெட்டாஸ் லான்ச் பண்ண பிறகு, நம்மளுடைய என்எஃப்டி மார்க்கெட் எல்லாம் வரும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல், என்டையர் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ண பீப்புளுக்கு இந்த மெட்டாவேலோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரியும். பட் ஆனா நியூ பீப்புளுக்கு கேள்வி என்னன்னா, இது ஒரு ஆள் பிடிக்கிற பிசினஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை பிரேக் பண்றதுக்காக தான் இந்த டெக்னாலஜி பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட ஃபியூச்சர் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்க போகுது, நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு 5000 10,000 சம்பாதிக்க பிசினஸ்க்குள்ள இன்னைக்கு நம்ம வந்து உட்காரல. அதாவது இன்னைக்கு பீப்புள் என்னன்னா, பணம் போட்டா பணம் வரும், அது அது எல்லாமே எவ்வளவு நாளைக்கு கிடைக்குங்க சார். இன்னைக்கு நம்ம 1000 2000 5000 10,000க்கு ஆசைப்படக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருமே பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ அப்போ நீங்க நல்லா கவனிங்க, உங்களுக்கு நான் ஜூம் பண்றேன். ஸோ இதுதான் வந்து வெப் 1, வெப் 2, வெப் 3. அதாவது இன்டர்நெட்டோட ஒரு 3 வளர்ச்சி, 3வது வளர்ச்சிக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து இன்டர்நெட்டோட 2ஆம் வளர்ச்சியில இருக்கும். பேசிக்ல பாருங்க, வெப் 1 அதாவது 2000 2004 சொன்னேன் இல்லைங்களா, பேசிக் வெப் படிக்கலாம், அவ்வளவுதான். ஜாவா அன்னைக்கு இந்த ப்ரோக்ராமே வந்து ஜாவா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ இன்னைக்கு வெப் 2 இன்னைக்கு பாருங்க, சோசியல் மீடியா இந்த மாதிரி நிறைய மொபைல் ஆக்சஸ், ஹை குவாலிட்டி கேமரா, வீடியோ ஆப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெப் 3ல வரப்போறதெல்லாம் பாருங்க, டி டி ஆப்ஸ் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் ஆப்ஸ். எந்த ஒரு ஓனரும் இருக்க மாட்டாங்க இங்க. உங்களுடைய டேட்டா வந்து எல்லாமே வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ், வீடியோஸ்லாம் எப்படி மாறும் அப்படின்னா என்எஃப்டியா கன்வெர்ட் ஆகும். இந்த இடத்துல என்எஃப்டியா கன்வெர்ட் ஆகும்போது அந்த போட்டோக்கு நீங்க தான் ஓனர், உங்களால மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஆப்ஸை யூஸ் பண்றோம் இல்லையா, ஆப்ஸை வந்து எதில் யூஸ் பண்றோம், மொபைல்ல போட்டோ பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம். பட் ஆனா வீடியோக்குள்ள ஒரு புது உலகத்துக்குள்ள போயிட்டு யூஸ் பண்ணா எப்படி இருக்கும். இப்போ நீங்க ஒரு சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கேம் விளையாடுறீங்க, ஒரு ஒரு பப்ஜி கேம் விளையாடுறீங்க. பப்ஜில இருக்கிற கேரக்டரை நீங்க என்ன பண்ணீங்க, மொபைல்ல பட்டன் மூலியமா ஆக்சஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா ஃபியூச்சர்ல இந்த விஆர் ஏஆர் மூலியமா, இந்த மெட்டாவர்ஸ் மூலியமா அந்த கேரக்டராவே நீங்களே ஓடலாம், நீங்களே சுடலாம், ரியலா நீங்களே பண்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பிளஸ் நானே ஒரு இந்த விஆர் மூலியமா ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, ஆக்சுவலா வந்து போன வருஷம் அஜர்பைசான் போகும்போது இந்த விஆர்ல நான் ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன மீறி, என்னுடைய கண்ட்ரோல் மீறி என்ன பண்றேன்னா அந்த கேமுக்குள்ள கேரக்டராகவே நான் இருந்துட்டேன். அப்படின்றப்போ நான் வந்து ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சன் அடிக்க போகும்போது என்னை பின்னாடி இருந்து ஒரு 4 பேர் பிடிக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க,
என்னோட மைண்டு முழுக்க நான் வந்து ஒரு வேற உலகத்துக்குள்ள இருக்கேன் அப்படின்ற. அப்போ நான் அந்த டைம்ல நான் என்ன கேம் ப்ளே பண்ணேன் அப்படின்னா, ஒரு பாக்ஸிங் கேம். அப்போ என்னோட மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, 4 ரிங்குக்குள்ள நான் நின்னுட்டு இருக்கேன். ஆப்போசிட்ல எனக்கு ஒரு பர்சன் நின்னுட்டு இருக்காரு. அவர் என்ன அடிக்கிறாரு, நான் அவரை திருப்பி அடிக்கிறேன். அப்படின்றப்போ நான் ரியலா அந்த இடத்துல இருந்து விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல். இதை நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இன்னைக்கே இருக்கு. ஸோ இதுதான் வெப் 1, வெப் 2, வெப் 3. அப்போ வெப் 3ல இங்க எல்லாமே டீசென்ட்ரலைஸ்டா மாறப்போகுது. எல்லாமே நம்ம போட்டோ வீடியோஸ்ல பார்த்தது எல்லாமே ரியலா பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு வந்து மெட்டாவர்ஸ் பத்தி நான் இவ்வளவு பேசுறேன். மெட்டாவர்ஸ்னா என்னன்னே வந்து நிறைய விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கும் ஆக்சுவலா. ஸோ மொபைல் போயிட்டு இப்போ இன்டர்நெட்டை நம்ம இந்த வெப் 2ல எப்படி இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்றோம்னா மொபைல் மூலயமா ஆக்சஸ் பண்றோம். அப்போ வெப் 3ல வரப்போற இந்த மெட்டாவர்ஸ்ன்ற இன்டர்நெட்டை நம்ம எப்படி சார் ஆக்சஸ் பண்ண போறோம்னா, மொபைல் இல்லாம கண்ணில் ஒரு விஆர் கிளாஸ், அதாவது கிளாஸ் தான், கண்ணாடி தான். அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டா உங்களால இன்னைக்கு எப்படி ஒரு பிசிக்கல் உலகத்துக்குள்ள வாழ்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்மளால வாழ முடியும். எல்லாமே வீட்ல இருந்தே பண்ணும். ஒரு Dress இன்னைக்கு வந்து கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்றோம்னா வீட்ல இருந்துகிட்டே ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள ஒரு கடைக்குள்ள போயிட்டு நம்மளுடைய உருவத்துக்கு ஒரு சட்டையை போட்டு பார்த்து அந்த சட்டை நமக்கு ஃபிட் ஆகாதான் முதற்கொண்டு செக் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம பை கொடுத்துட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடும். யோசிச்சு பாருங்க, இங்கிருந்து வீட்ல ஒரு போயிட்டு ஒரு கடைக்குள்ள போயிட்டு ஒரு சட்டையை எடுத்து போட்டு பார்த்து வாங்குறத தாண்டி வீட்ல இருந்துகிட்டே ஒரு கடைக்குள்ள போயிட்டு ஒரு சட்டையை போட்டு பார்த்து வாங்குற சூழ்நிலை மாறப்போகுது. அப்போ இன்னைக்கு எல்லாருமே வெளிநாடு போய் படிக்கிறாங்க இல்லையா, இந்த விஆர் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெட்டாவர்ஸ் மூலியமா நம்மளால வெளிநாட்டுல இருக்க ஒரு ஸ்கூல்ல நம்ம போயிட்டு இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுல இருக்க ஒரு ஸ்கூல்ல போயிட்டு உட்காந்து படிக்க முடியும். ஸோ மீட்டிங்ஸ், கம்பெனிஸ்ல மீட்டிங்ஸ் வந்து வீட்ல இருந்தே மீட்டிங் ஹால், கம்பெனிக்குள்ள இருக்க மீட்டிங் ஹால்ல ரியலா மீட்டிங் ஹால்ல நம்ம பக்கத்துல மேனேஜர் எல்லாமே நின்றுட்டு இருப்பாங்க. ரியலா ஆக்சஸ் பண்ணி பேசிக்கலாம், கை கொடுத்துக்கலாம், மீட்டிங் அட்டன் பண்ண. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ எப்படி ஒரு பிசிக்கல் வேர்ல்டுல வாழ்றோமோ அந்த கண்ணாடி அந்த விஆரை மாட்டும் போது இந்த மெட்டாவர்ஸ்ன்ற ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்ம எல்லாருமே வந்து வாழ போறோம். ஸோ அப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ஏன் சார் அடுத்த இண்டஸ்ட்ரியில கொண்டு வராங்க, இந்த வெப்3 பிளாக் செயின் டெக்னாலஜி என்னெல்லாம் எதனால இந்த பிளாக் செயின் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து பிளாக் செயின்ன்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டா எந்த நபரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாம ஸோ ரன் ஆகுறதுக்காக தான் இந்த பிளாக் செயின். நீங்க ஒரு பிசினஸை பிளாக் செயின்ல கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் மெட்டாவல்ன்ற பிசினஸை பிளாக் செயின்ல கிரியேட் பண்ணுவேன். எப்படி சார் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க போகக்கூடாது, நீங்க போயிட்டு பணம் கொடுக்காது, ஆட்டோமேட்டிக்கா வந்து அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். நான் அதில் இன்ட்ராக்டே ஆகக்கூடாது, நான் இருந்தாலும் இல்லைனாலும் மந்த்லி ஒரு சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க ப்ரோக்ராமை எழுதலாம். எப்படி சார் இந்த பிளாக் செயின்ல அந்த ப்ரோக்ராமை எழுதி எப்படி சார் பிளாக் செயின்ல ரன் பண்ண முடியும்னா, அந்த ப்ரோக்ராமை எழுதுக்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல சாலிடிட்டின்னு ஒரு ப்ரோக்ராம், இன்னைக்கு எப்படி நம்ம ஜாவா படிக்கிறாங்க சொல்றாங்க இல்லையா பசங்களாம், அந்த மாதிரி நம்ம சாலிடிட்டின்ற ஒரு ப்ரோக்ராமை படிச்சோம் அப்படின்னா நம்மளால ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ண முடியும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல செல்ஃபா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரன் ஆகுற மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிளாக் செயின்ல ரன் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ் எப்படி ரன் ஆகணும், யாருக்கு எந்த டைம்ல இன்கம் போகணும், இந்த மாதிரி நீங்க இல்லாமலே ஆல்ரெடி ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி நீங்க இல்லாம ப்ரோக்ராம் அந்த இடத்துல வேலை செய்யும். நீங்க தேவை கிடையாது அந்த இடத்துக்கு. நீங்க எந்த இடத்துக்கும் போகணும் வரணும், பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எதுவுமே தேவை கிடையாது. நீங்க ஒரு ப்ரோக்ராம், உங்களுக்கு பதில் ப்ரோக்ராம் வேலை செய்யும். அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பிளாக் செயின்ல ரன் பண்ணும்போது யாருமே அதில் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளே இடையில போயிட்டு அந்த ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்றது, மணியை அதாவது நமக்கு ஒரு நபருக்கு வந்து சேலரி தரோம் அப்படின்னா அந்த சேலரியை ஸ்டாப் பண்ண முடியும், அப்படிலாம் பண்ண முடியாது. ஒன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சுன்னா டிப்ளாய் பண்ணது தான். இதை பத்தி நான் எல்லாமே இன்னும் நான் டெப்தா அடுத்த செக்ஷனுக்கு வரும்போது, இப்போ இன்னும் இருக்கு, நான் அடுத்து வரும்போது சொல்றேன். அப்போ இங்க நிறைய விஷயத்துல பிளாக் செயின் வந்து நம்மளுடைய மெட்டாவேல் பிசினஸ் மட்டும் பயன்படுத்தல. இன்னைக்கு பிளாக் செயினை யூஸ் பண்ணா ரொம்ப செக்யூரா சேஃபா இருக்கு, யாருமே ஹேக் பண்ண முடியாத ஒரு டெக்னாலஜின்னு இன்னைக்கு பார்க்கும்போது பிளாக் செயின் இருக்கிறதுனால இன்னைக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸே நிறைய இடத்துல இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. யோசிச்சு பாருங்க, சைபர் ப்ரொடக்ஷனு, செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி, ஹெல்த் கார் சர்வீஸ்ல, டிஜிட்டல் ஏசிட் ஐடிஸ், இன்னைக்கு எல்லாமே ஆதார் கார்டா மாறுது இல்லையா, ஃபியூச்சர்ல எல்லாமே டிஜிட்டல் ஐடியா மாறிடும். ஸோ இந்த மாதிரி வெல்ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி பில்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே பிளாக் செயின்ல தான் ரன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ பிளாக் செயின்னா என்ன சார் அப்படின்னா, டீசென்ட்ரலைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டிஜிட்டல் லெஜர், அதாவது ஒரு டிஜிட்டல் லெஜர் சொல்லலாம், அதாவது ஒரு கணக்கு புத்தகம். சார் ஆக்சுவலா நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு லேண்டு வாங்குறோம் அப்படின்னா நமக்கு இடையில வந்து அந்த லேண்டை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பாங்க, கவர்மெண்ட் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பத்திரத்தை எழுதி அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்,
மாற்றணும். ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு நிறைய தில்லுமுள்ளு நடக்குது, நிறைய பிரச்சனை. இன்னைக்கு லேண்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, வாங்குறதுலயும் சரி விற்கிறதுலயும் சரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே எப்படி மாற போகுதுன்னா, இடையில ஒரு மிடில் மேல் இல்லாம, ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு நபர் பை பண்றாருன்னா அவர்கிட்ட இருந்து விக்னேஷ்ன்ற நபர்கிட்ட அந்த லேண்ட் பரிவர்த்தனை ஆகுது, என்னைக்கு பரிவர்த்தனை ஆகுது, யார் அந்த நபர், அவருடைய டீல்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளாக் செயின்ல ஸ்டோர் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் அந்த பிளாக் செயின்ல ஸ்டோர் ஆயிடுச்சு, டிப்ளாய் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இடையில யாராவது ஸ்கேம் பண்றதுக்கு அந்த பேப்பர்ல போய் சேஞ்ச் பண்ண முடியுமா? பேப்பர்ல வந்து சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனா டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல, டிஜிட்டல் ரெக்கார்ட்ல போயிட்டு நம்ம பிளாக் செயினுக்குள்ள அந்த ரெக்கார்டை எடுத்து அதை எடிட் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா பிளாக் செயின்ன்றது, இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை பத்தி சொல்லணும், கோடிக்கணக்கான சர்வர், அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற கோடிக்கணக்கான கணக்கு புத்தகம். பட் ஆனா அந்த கணக்கு புத்தகம் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டா இருக்கும், டிஜிட்டல் கணக்கு புத்தகமா இருக்கும். இப்போ எப்படி ஒரு நோட் பேட்ல நோட் பண்றீங்க இல்லையா, அது டிஜிட்டல். அந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டா அக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த டிஜிட்டல் கணக்கு புத்தகம் வந்து எக்கச்சக்கமான கணக்கு புத்தகம் இருக்கும். ஒரே டேட்டா எக்கச்சக்கமான சர்வர்ஸ்ல இருக்கும். இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் காரைக்குடியில் இருக்கேன். காரைக்குடியில ஒரு 50 பேர் இருக்காங்க. காரைக்குடியில ஒரு இந்தியன் பேங்க் பிரான்ச் இருக்கு. நான் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா, காரைக்குடியில டிஸ்ட்ரிபியூட்ல இருக்கிற எல்லாருமே, டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்தியன் பேங்க்ல தான் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கோம். அப்போ அந்த இந்தியன் பேங்க்ல ஒரே ஒரு சர்வர்ல தான் நம்ம எல்லாரோடைய டேட்டா, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே அந்த இந்தியன் பேங்க்ல காரைக்குடியில ஒரு சர்வர்ல போய் ஸ்டோர் ஆகும். ஒரே ஒரு சர்வர். அந்த ஒரு சர்வர் ஹேக் பண்ணா எல்லா வேலையுமே முடிஞ்சுச்சு. ஸோ ஆனால் பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்மளுடைய டேட்டா ஒரே சர்வர்ல இருக்காது, கோடிக்கணக்கான சர்வர்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதுதான் பிளாக் செயின். அப்போ நம்ம ஒரு சர்வரை, பர்டிகுலர் சர்வரை மட்டும் ஹேக் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரே டைம்ல எல்லா சர்வரையும் ஹேக் பண்ணா மட்டும்தான் இந்த பிளாக் செயினை ஹேக் பண்ண முடியும், உங்களோட டேட்டாவை திருட முடியும், உங்களோட டேட்டாவை திருடி பணத்தை எடுக்க முடியும். ஸோ அப்போ பிளாக் செயின்ல இன்னைக்கு இது பாசிபிள் இல்லாத விஷயம். அப்போ மல்டிபிள் சர்வர்ஸ், மல்டிபிள் பிளாக்ஸ், அப்படி இல்லைன்னா மல்டிபிள் எக்கச்சக்கமான கணக்கு புத்தகங்கள் ஒன்னா சேர்ந்தது தான் அந்த பிளாக் செயின். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாக்குறவங்களுக்கு, பட் புரிஞ்சுக்குங்க. ஸோ ஏன்னா நம்மளுடைய இங்க நடக்குது இல்லையா, நம்மளுடைய மெட்டாவல் பிசினஸ்ல நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுமே சேஃபா ரன் ஆகிறதுக்காக பிளாக் செயின்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்லா கவனிங்க. பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3 சொல்லிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலி மாதிரி இருக்கும், அதான் பிளாக் செயின். ஒரு பிளாக் செயின், மறுபடியும் ஒரு பிளாக் செயின், மறுபடியும் பிளாக் செயின், இது பிளாக் செயின். ஸோ அப்போ இது வந்து ஒரு பிளாக்கோட இன்னொரு பிளாக், இன்னொரு பிளாக்கோட இன்னொரு பிளாக், இன்னொரு பிளாக்கோட இன்னொரு பிளாக் அப்படின்னா பிளாக்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னா, ஸோ மெட்டாவல் பிசினஸ்ல நமக்கு இன்கம் வருது இல்லையா, அந்த இன்கமோட டேட்டாலாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுதுன்னா இந்த பிளாக்ல தான் ஸ்டோர் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய வேலெட்ல ஒரு 5 டிரான்சாக்ஷன் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்து எங்க சார் ஸ்டோர் ஆகும்னா பிளாக் 2ல போயிட்டு அடுத்த டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுவும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா பிளாக் 3ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் சர்வர்ல டிரான்சாக்ஷன் ஸ்டோர் ஆகும்போது சப்போஸ் ஒரு பிளாக் ஹேக் பண்ணி அதுல இருந்து ஒரு 2-3 டிரான்சாக்ஷன் ஹேக் பண்ணா கூட அந்த பிளாக் அப்படியே வந்து டிஸ்மேண்டில், அதாவது கோடிக்கணக்கான சர்வர்ல இருந்து அந்த ஒரு பிளாக் மட்டும் தனியா வந்து பிரிஞ்சிடும். தனியா பிரியும் போது என்ன ஆகும்னா எல்லா பிளாக்குமே ஹேக் பண்ண முடியாது, டேட்டாவையும் திருட முடியாது, அந்த அந்த பிளாக் மட்டும் தனியா வந்து மாறிடும். எப்படி சார் மாறும் அப்படின்னா, இதுல நிறைய விஷயம் இருக்குங்க. இந்த பிளாக் செயின்ல ஆஷ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும்போதே அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஷ்ன்ற ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆகும். நல்லா கவனிங்க. ஸோ அந்த அந்த பிளாக்ல நம்மளோட டிரான்சாக்ஷன் ஒரு 5 டிரான்சாக்ஷன் தான் அந்த பிளாக்ல வைக்க முடியும், 5 டேட்டா தான் அந்த பிளாக்ல வைக்க முடியும்னா அந்த 5 டேட்டாவை அந்த பிளாக்ல ஸ்டோர் பண்ணி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பிளாக் வந்து கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆன உடனே ஸோ அந்த பிளாக்குன்னு ஒரு பேர் இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு பேரு தான் ஆஷ். இப்போ விக்னேஷ்னா நான் தான் ஒரு பிளாக், எனக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல விக்னேஷ்னா, அந்த மாதிரி அந்த பிளாக்குக்கு அந்த டேட்டாக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அந்த பேருக்கு பேர் தான் ஆஷ். நல்லா கவனிங்க. அந்த ஆஷ் பாருங்க 6U9P2, கிளியரா? ஸோ இன்னொரு பிளாக் வந்து ஒரு பிளாக் முடிஞ்சிச்சு, அதில் வந்து ஒரு 5 டிரான்சாக்ஷன் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ இன்னொரு பிளாக் வந்து கிரியேட் ஆகும் இல்லையா, பேலன்ஸ் டிரான்சாக்ஷன்ல அதில் தான் ஸ்டோர் ஆகுன்றப்போ ஸோ இந்த ப்ரீவியஸ் பிளாக்கோட நேம், அதாவது ஆக்சுவலாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் நேம் சொல்கிறேன், அந்த ஆஷோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளாக்ல ப்ரீவியஸ் ஆஷ்னு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ரெண்டாவது பிளாக்குக்கும் ஒரு நேம் வந்து கிரியேட் ஆகும். ரெண்டாவது பிளாக்கோட நேம் வந்து ராமுன்னு வச்சுங்களேன். ஸோ ராமு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விக்னேஷ், ரெண்டாவது வந்து ராமு. ஸோ ராமோட ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பிளாக் கிரியேட் பண்ணும்போது ராமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஆஷ்ன்னு சொல்லிட்டு ராமோட பேர் இருக்கும். ஆக்சுவலாக 8Y5C9 இருக்கு இல்லையா, அதுதான் நான் ராமுன்னு வச்சிருக்கேன். நல்லா கவனிங்க. ஆஷ்
ஆஷின் போட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் நல்லா கவனிங்க. ஆஷின் போட்டு 6U9P2ன்னு இருக்கா, அந்த இடத்துல நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்னோட நேம் வச்சுக்கிறேன் விக்னேஷ். ஸோ 2வது பிளாக்ல பாருங்க, ஆஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராமுன்னு வச்சுக்கிறேன். 3வது பிளாக்ல ஆஷ்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் வச்சுக்கிறேன். இந்த ஆஷ் இப்போ விக்னேஷ் இருக்கு அப்படின்னா இன்னொரு பிளாக் கிரியேட் ஆகும்போது விக்னேஷ்ன்ற பேர் வந்து இன்னொரு பிளாக்ல போயிட்டு ப்ரீவியஸ் நேம்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிடும். அந்த இடத்துல என்னோட பேர் வந்து இந்த பிளாக்கோட லிங்க்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளாக்குமே லிங்க்ல இருக்கும்போது ஒரு பிளாக் ஹேக் பண்ணா அந்த பிளாக் வந்து அப்படியே கட் ஆயிடும். கட் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் பிளாக் எல்லாமே ஹேக் பண்ண முடியாதனால ஸோ டோட்டலா அவங்களால வந்து டேட்டாவை கவர் பண்ண முடியாது. அதனால வந்து அங்க ஹேக்கிங்ன்றது பாசிபிளே கிடையாது. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. ஸோ இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, இது எல்லாமே கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து சொல்லியாச்சு. இந்த வெப் 2 வெப் 1னா என்ன, வெப் 2 என்ன, வெப் 3 என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பத்தி தான் நம்ம சொல்லணும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றது அதாவது எப்படின்னா செல்ஃபா எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ஆக்ஷன். அதாவது இப்போ நம்ம வந்து நான் அதான் சொன்னேன் ஆல்ரெடி, நம்ம வந்து ஒரு பத்திரப்பதிவு பண்ற இடத்துல வந்து நமக்கு 2 பேருக்கு நடுவில் ஒரு கவர்மெண்ட் செக்டார் இருப்பாங்க, புரோக்கர் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த 2 பேர் இருந்தால் தான் அந்த அக்ரிமெண்ட்ன்றது நமக்கு வந்து க்ளோஸ் பண்ண முடியும். என்கிட்ட இருந்து விக்னேஷுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் செல்ஃபா வந்து எக்ஸிக்யூட் நடக்கும். செல்ஃபா ஒரு பத்திரம் எழுதுறது வந்து நடுவில் யாரும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் மூலியமா விக்னேஷுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு சர்டன் கண்டிஷன் மீட் பண்ண உடனே இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து விக்னேஷ் வந்து சித்தரஞ்சன் சாருக்கு ஒரு லேண்டை விற்கிறாரு, ஓகேங்களா? நான் எவ்வளோ வந்து அந்த லேண்டுக்கு டிமாண்ட் பண்றேன் அப்படின்னா 1,00,000 டிமாண்ட் பண்றேன். சித்தரஞ்சன் சாரு அந்த அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 வந்து சென்ட் பண்ண உடனே ஸோ அந்த கண்டிஷன் மீட் ஆயிடும். கண்டிஷன் மீட் வந்து நான் 1,00,000 சென்ட் பண்ணா இந்த 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 லேண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சித்தரஞ்சன் சாருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து சித்தரன் சார் 1,00,000 பே பண்ண உடனே என் கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஜிட்டல் அக்ரிமெண்ட் ஆயிடும். விக்கி கிட்ட இருந்து சித்தரஞ்சன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த லேண்டை வந்து இந்த டேட்ல இந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து கைமாறுன்னு சொல்லிட்டு டிஜிட்டல் அக்ரிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எழுதிடும். அதுக்கு நடுவுல யாரோ ஒரு தனிநபர் எழுதணும், அதை வந்து அந்த லேண்டை வந்து கைமாத்தணும், அதுக்கு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு அவசியமே இல்லை, ஓகேங்களா? இதுக்காக ஒர்க் ஆகுது தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்ஷன், எந்த ஒரு சட்டன் கண்டிஷன் மீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா டிஜிட்டல் அக்ரிமெண்ட் ஆகும், எந்த ஒரு நபரும் தேவையில்லை. அதுக்காக தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை யூஸ் பண்ணி தான் நம்மளே பணம் சம்பாதிக்கும். நமக்கு எப்படி சார் இன்கம் வருது? நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது புது மெம்பர்ஸுக்கு வந்து அடிக்கடி கன்ஃபார்ம் கேட்டிருக்கும். ஏன் சார் அடிக்கடி கன்ஃபார்ம் கேட்குது? நிறைய டைம் பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன சார் ஆக்சுவலா அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்க ஜாயின் பண்ணும்போது ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா டிஜிட்டல் அக்ரிமெண்ட் ஆகுது. டிஜிட்டல் அக்ரிமெண்ட் மீன்ஸ் இந்த லெவலில் நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க. ஸோ இது மூலியமா உங்க சிஎஸ் வந்து இந்த வேலட்ல இருந்து இந்த அடுத்த வேலட்டுக்கு நம்ம போக போதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் அக்ரிமெண்ட் ஆகும். ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்காக தான் அந்த இடத்துல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பயன்படும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு தனி நபரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என் மூலியமா உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா P2P மெத்தட், அதாவது பர்சன் டு பர்சன் மூலியமா டிஜிட்டலைஸ்டு அக்ரிமெண்ட் ஆகிடும். அந்த இன்கம் ஆட்டோமேட்டிக்கா என் வேலட்ல இருந்து டைரக்டா உங்க வேலட்ல வந்து சென்ட் ஆகிடும். நடுவில் ஓனரோ இல்லை இந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ற மேனேஜரோ ஸோ இல்லை வந்து அட்மின்ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸோ என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா என்கிட்ட இருந்து இந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வித்ரா கொடுத்த பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு வருது, 1 வாரம் கழிச்சு வருது, இந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. அப்படி அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா எல்லா கண்ட்ரோலுமே உங்க பணம் எல்லாமே கம்பெனியோட கண்ட்ரோல்ல, கம்பெனியோட ஓனர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மிஸ்டர் லேடோ என்ன பண்றாருன்னா பிளாக் செயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஸோ ஆட்டோமேட்டிக்கா P2P மெத்தட்ல பேமெண்ட் வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கு. கிளியருங்களா? அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளவு சேஃபா இருக்கு அப்படின்றது புரியும். அப்ப ஏன் சார் இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய பிசினஸ் வந்து 1 வருஷம் ரன் ஆகுது, 2 வருஷம் ரன் ஆகுது, பட் ஆனா க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க அப்படின்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோல் இருக்கும். நீங்க பணம் போட்டா அந்த கம்பெனியோட கண்ட்ரோல் அக்கௌண்ட்டுக்கு போகும். நம்ம வித்ரா கொடுக்கணும், நம்ம ஒரு 3 நாள் வெயிட் பண்ணோம், 1 ஹவர் வெயிட் பண்ணோம், நம்ம அன்னைக்கு அடுத்து அந்த செகண்ட் பணம் இப்போ நீங்க இந்த செகண்ட் ஒரு 10,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா இந்த செகண்டே உங்களால எடுத்துக்க முடியுமானா எடுத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த பணம் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா நம்ம தான் சம்பாரிச்சிருப்போம், நம்ம கிட்ட கிடையாது, கம்பெனியோட அக்கௌண்ட்ல இருக்கும். அவங்க நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். வித்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்க ஓகே பண்ணாதான் வரும். அப்போ இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டா இருக்கு. ஒரு ஓனரோட கண்ட்ரோல்ல நம்ம டிராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சட்டன் அமௌண்ட் வந்து பெரிய லெவல்ல கிடைக்கும் போது ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க.
கரெக்டுங்களா? இப்படிதான் ஸ்கேம் நடக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு யாருக்காவது இடையில இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து நம்ம கிரிப்டோல பிஸ்னஸ் பண்றோம் நிறைய பேருக்கு, லீடர்ஸ்க்காகவும் சரி, இல்லை வந்து நியூ மெம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து கிரிப்டோ வந்து பேசிக்காக கற்றுப்பாங்க. பேசிக்காக கற்றுக்கும் போது போயிட்டு ஒரு ஃபீல்டில் பேசும்போது நம்ம சிஎஸ்ன்ற ஒரு கரன்சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பேசும்போது உங்களது டோக்கனா இல்லை வந்து காயினா அப்படின்றது கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து நமக்கு பதில் சொல்ல தெரியணும், நம்மளது டோக்கனா காயினா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம டோக்கன், அப்போ நம்ம சிஎஸ் வந்து நம்ம டோக்கன் யூஸ் பண்றோம் சார் அப்படின்னு சொல்லும்போது உங்களது டோக்கன் தானே, உங்களது ஓன் பிளாக் செயினா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஸோ ஓன் பிளாக் செயின் தான் இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. டோக்கனுக்கும் காயினுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஆக்சுவலா நல்லா கவனிங்க, டோக்கனுக்கும் காயினுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. காயின்ன்றது ஓனா ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணி அதில் காயினை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களே ஓனா ஒரு பிளாக் செயினை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. டோக்கன்ன்றது ஆல்ரெடி கிரியேட் பண்ணல பிளாக் செயின்ல நம்ம வந்து ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணி ரன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க, காயின்ன்றது ஒரு பிளாக் செயினை அவங்களே கிரியேட் பண்ணி செல்ஃபா கிரியேட் பண்ணி அதில் ஒரு காயினை கொண்டு வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதை டிரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் காயின். ஸோ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு பிளாக் செயின்ல நம்ம ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணி ரன் பண்றது, நம்ம ஒரு காயினை கிரியேட் பண்ணி ரன் பண்றதுக்கு பேரு டோக்கன் சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஆல்ரெடி எப்படி சொல்றது, ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்றோம். அந்த மாதிரி தான் பிளாக் செயின். அதனால எந்த பிளாக் செயின்ல ரன், அதாவது நமது காயினா தான் இருக்கணும் டோக்கனா இருக்கணும் அதெல்லாம் வாட் எவர் மேட்டரே கிடையாதுங்க. எதுல ரன் பண்ணாலும் எதுல ரன் ஆகுது, பிளாக் செயின்ல தான் ரன் ஆகுது. ஓகேங்களா? ஓனா செல்ஃபா கிரியேட் பண்ணி அதுல காயினை கிரியேட் பண்ணி கொண்டு வந்தா அது பிளாக் செயின். ஓனா பிளாக் செயின் கிரியேட் பண்ணி, சப்போஸ் ஆல்ரெடி ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாலிகான் பிளாக் செயின் யூஸ் பண்றோம், அது ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. யாரோ நம்ம கிரியேட் பண்ணல, ஒரு நபர் கிரியேட் பண்ணிருக்கான் பிளாக் செயின். ஸோ அந்த பாலிகான் பிளாக் செயின்ல நம்ம யூஸ் பண்ணி ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணி லான்ச் பண்றோம். இதனால சார் நமக்கு நம்ம வந்து வேற ஒரு பிளாக் செயின்ல கிரியேட் பண்றோமே இதெல்லாம் வேஸ்டா அப்படின்னா கிடையாது. பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே சேஃப் தான். நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் மேட்ரு. ஸோ அப்போ பிளாக் செயின்ல கிரியேட் பண்ணா, ஓன் பிளாக் செயின்ல கிரியேட் பண்ணா காயின் ரேட் ஓன் போயிடும் அப்படின்றது ஃபீல்டில் சொல்லுவாங்க. உங்களது டோக்கனு அதனால போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நல்லா புரிஞ்சுங்க, கிரிப்டோல நாலேஜ் உள்ள பீப்புளுக்கு தெரியும், நல்லா ஃபுல் நாலேஜ் உள்ள பீப்புளுக்கு தெரியும், டோக்கனோ காயினோ மேட்ரே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, டோக்கனோ காயினோ மேட்ரே கிடையாது. பட் அதுக்கு நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணதுக்கு என்ன ப்ராடக்ட், அதாவது சாரி ப்ராடக்ட் மீன்ஸ் வந்து ப்ராஜெக்டை வச்சிருக்கோம் அப்படின்றது தான் மேட்ரு. செல்ஃபா ஒரு பிளாக் செயினை கிரியேட் பண்ணி காயினை லான்ச் பண்ணிட்டா அப்படியே $100 $200 ஓஹோன்னு போயிடுமா? அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லா நாலேஜ் உள்ள பீப்புளுக்கு தெரியும், டோக்கன் காயின் வாட் எவர் மேட்ரு கிடையாது. அங்க என்ன பேசும் அப்படின்னா, நீங்க என்ன ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வர போறீங்க, உங்களுடைய பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வர போறீங்க, அந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுடைய காயின் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, இதை பொறுத்து தான் காயின் ரேட் ஏறுமே கண்டி. ஓனா ஒரு பிளாக் செயின்ல காயினை வந்து லான்ச் பண்ணிட்டோம், எங்களுக்கு காயின் அப்படியே ரேட்டு புக்குன்னு ஏறிடும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? இங்க என்ன பேசும் அப்படின்னா, ஈகோ சிஸ்டம் பேசும், ப்ராஜெக்ட் பேசும், இதுதான் பேசும். காயின்ல இன்னைக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்க. ஓன் பிளாக் செயின்ல கிரியேட் பண்ணி ஓனா ஒரு பிளாக் செயினை கிரியேட் பண்ணி காயினை லான்ச் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு காயின்ஸ். கிளியருங்களா? அதனால வந்து ஓன் பிளாக் செயின்ல கிரியேட் பண்ணாதான் காயின் இன்க்ரீஸ் அப்படி கிடையாது. வாட் எவர் மேட்ரு, டோக்கன் காயின் எல்லாமே பிளாக் செயின்ல தான் ரன் ஆகுது. என்ன காயின்னா அவங்களே ஒரு பிளாக் செயினை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, டோக்கன்னா ஆல்ரெடி பிளாக் செயின் கிரியேட் பண்ணிப்போம், அதில் நம்ம ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருப்போம். ரெண்டுமே சேஃப் தான். அங்கே நடுவில் பேசுறது ப்ராஜெக்ட் ஈகோ சிஸ்டம் தான். அப்போ நம்ம மெட்டாவேல் பிஸ்னஸ்ன்றது இது ஒரு ஈகோ சிஸ்டம். நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ரெஃபர் பண்ணா பணம் வருது, அதை தாண்டி இந்த பிசினஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சிருப்போம். ஆனா இன்னைக்கு புரிஞ்சிருக்கும், மெட்டாவர்ஸ்ன்ற டெக்னாலஜி இருக்கு, நம்ம நம்ம பண்றதே கிரிப்டோல தான் பண்றோம், நம்ம ஒரு ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரியில இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிடும். நம்ம ஒரு என்எஃப்டில அடுத்த என்எஃப்டின்ற ப்ராஜெக்ட்லாம் கொண்டு வர போறாங்க. அப்போ இதுக்குள்ளெல்லாம் நம்ம போனா இன்னும் பெரிய லெவலா சம்பாதிக்கலான்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். கிளியருங்களா? ஸோ இதுக்கு பேர் தாங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நீங்கள் ஒவ்வொரு ஐடியும் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் டீட்டெயிலும் போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன ஆகும், கிரியேட் ஆகிடும். கிளியருங்களா சார்? கேக்குதுங்களா? ஓகே ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சா? இல்ல ஒன்றும் இல்லை கேக்குதுப்பா. ஓகே, அப்போ இதுதாங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நீங்க ஒவ்வொரு டைமும் ஐடி ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது எப்படி சார் ஓப்பன் ஆகுது? ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் நியூ மெம்பர்ஸ் வரும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஷோ ஆயிருக்கும்.
அப்போ அந்த இடத்துல வந்து உங்க 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 வேலெட்ல அந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உண்டான சிஎஸ் இருந்தா மட்டும்தான் இந்த அக்ரிமெண்ட்டே ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல சிஎஸ் இல்லைன்னா சிஎஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வேலெட்ல அந்த சிஎஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் வந்து பார்க்கும். அந்த கண்டிஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உண்டான சிஎஸ் அந்த வேலெட்ல இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ண பிறகுதான் இந்த அக்ரிமெண்ட்டே ஓப்பன் ஆகும். செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன்ல அந்த அந்த வேல்யூல சிஎஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் லெவலுக்கு உண்டான வேல்யூல சிஎஸ் இல்ல அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டே ஓப்பன் ஆகாது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்க்குன்னு ஒரு ஒரு சில கிரைட்டேரியா இருக்கும். ஒரு சில கண்டிஷன் வந்து லேடோ வந்து கிரியேட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாரு. அப்படி கிரியேட் பண்ணி கொண்டு வரும்போது உங்க வேலெட்ல லேடோ என்ன செட் பண்ணியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த வேல்யூ உள்ள அமௌண்ட் வந்து சிஎஸ் வந்து வேலெட்ல இருக்கணும். வேலெட்ல இருந்தா மட்டும்தான் இந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட் ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு சர்டன் கண்டிஷனை வந்து செட் பண்ணி தான் லேடோ வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால தான் நமக்கு நம்ம வேலெட்ல போல் இல்லைனாலும் போல் இல்லைன்னு வந்துடும். இந்த அக்ரிமெண்ட்டே ஓப்பன் ஆகாது. சிஎஸ் இல்லைன்னா சிஎஸ் இல்லைன்னு காட்டும். எப்போ சிஎஸ்க்கு அந்த வேல்யூக்கு உண்டான சிஎஸ் வருதோ அப்போதான் இந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அக்ரிமெண்ட் ஓப்பன் ஆகுனே நீங்க இதுதான் இந்த அக்ரிமெண்ட். நீங்க நல்லா கவனிங்க. நிறைய சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்களும் பிளாக் செயின்ல ரன் பண்றோம், நாங்களும் வந்து இங்கதான் நீங்க நல்லா ஒரு விஷயம் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடத்த நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பெரிய பாயிண்ட் வந்து கொடுக்க போறேன். ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நானும் பிளாக் செயின்ல பண்றேன், எந்த டீசென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, கூவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு வருஷம் ரன் ஆகும், 2 வருஷம் ரன் ஆகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, காலி பண்ணிட்டு கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. என்ன சார் ரீசன்? எப்படி சார் இது இந்த மாதிரிலாம் நடக்குது? ஆனா பிளாக் செயின்னு சொல்றாங்களே, இது எப்படி சார் நடக்குது அப்படின்னா இந்த விஷயத்தை தான் நீங்க கவனிக்கணும். ஸோ பிளாக் செயின்ல அவங்க ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை அவங்களுக்கு ஏத்த மாதிரியும் மாத்திக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரியும் ஸ்கேம் பண்றதுக்கு மாத்திக்கலாம். எப்படி மாத்தலாம்னா, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டிவேட் பண்றீங்க, நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லெவல் இந்த பிசினஸ்க்குள்ள ஆக்டிவேட் பண்றேன். அப்போ நான் ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த இடத்துல 13 சிஎஸ் தான் வேணும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு. அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இங்க அப்ரூவல் அமௌண்ட் நான் ஜூம் பண்ண முடியுதான் பாக்குறேன், இருங்க ஒரே நிமிஷம். சரி, ஓகே, இருங்க, மார்க் பண்ண முடிஞ்சா மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இப்போ நான் மார்க் பண்றேன் பாத்தீங்களா, நல்லா கவனிங்க. இங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் அமௌண்ட் இருக்கா, இந்த அப்ரூவல் அமௌண்ட் பக்கத்துல 13 சிஎஸ் தான் அந்த அப்ரூவே நம்ம கொடுக்குறோம். அதாவது நம்ம அப்ரூவ் கொடுக்குற சிஎஸோட வேல்யூ என்ன, அப்ரூவ் கொடுக்குற சிஎஸோட வேல்யூ என்ன, 13 சிஎஸ் தான் அப்ரூவ் கொடுக்குறோம். இதுல ஒரு சில கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அப்ரூவல் அமௌண்ட் பக்கத்துல 13 சிஎஸ் இருக்கு, அவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்போ நான் வந்து ஆக்டிவேட் பண்றேன் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா அந்த இடத்துல 13 சிஎஸ் தான் வேணும். பட் ஆனா இதே இடத்துல ஒரு சில கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லுன்னு வரா மாதிரி செட் பண்ணிடுவாங்க. 13ன்னு வர இடத்துல ஃபுல்லுன்னு வரா மாதிரி செட் பண்ணிடுவாங்க. நம்ம இதை கவனிக்க மாட்டோம். கவனிக்காம என்ன பண்ணுவோம்னா கன்ஃபார்ம் கொடுத்து பாஸ்வேர்ட் போட்டுருவோம். நம்ம ஃபுல்லுன்னு கொடுத்ததுனால என்ன ஆகுனா, நம்மளுடைய ஃபுல் கண்ட்ரோலோட ஆக்சஸ் வந்து அந்த கம்பெனியோட வேலெட்டுக்கு போயிடும். ஃபர்ஸ்டே போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே போயிடும். ஆனா அப்போ இப்போ நல்லா கவனிச்சுங்க. அப்போ நம்ம அப்ரூவல் அமௌண்ட்டை என்னைக்குமே செக் பண்ணோம். பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொன்னா பத்தாதுங்க, நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வச்சு ஸ்கேம் பண்ற பீப்புளும் இருக்காங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்றேன். அப்போ நம்ம லேடோ வந்து எவ்வளவு ஜெனியூனா பண்றாருன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த அப்ரூவல் அமௌண்ட்ல 13 சிஎஸ் தான் தேவை, அந்த 13 சிஎஸ் தான் ஆட்டோமேட்டிக்கா எடுக்குது. அதே இடத்துல லேடோ நினைச்சா ஃபுல்லுன்னு செட் பண்ணாருன்னா லேடோ கண்ட்ரோலுக்கு போயிடும் எல்லா அக்கௌண்ட்டுமே. இந்த மாதிரி தான் நிறைய பீப்புள் வந்து ஸ்கேம் பண்றாங்க. ஸோ இதை சொல்றதுக்காக தான் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதாங்க மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ இதுதாங்க இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல என்ன நடக்குது தெரியுங்களா? அதாவது சிஎஸ் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸ்மார்ட் கான்ட்ராக்டால. அந்த அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒன்ஸ் நம்ம அப்ரூவ் கொடுத்து எக்ஸிக்யூட் முடிஞ்சிடுச்சு, அந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிச்சுன்னா ரெண்டாவது மறுபடியும் நம்ம வேலெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கான்ட்ராக்ட்ல என்ன எழுதிச்சு 13 சிஎஸ், அந்த 13 சிஎஸ்க்கு உண்டான வேல்யூ மட்டும்தான் நம்ம வேலெட்ல இருந்து ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆன பிறகு மறுபடியும் நம்ம வேலெட் ஆக்சஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே நல்லா ஒரு விஷயம் போனேன், பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சான்னு கூட தெரியல, என்ன டைம் ஆகுதுன்னு தெரியல ஆக்சுவலா. சாமி 8:04 8:05 இப்ப ஒண்ணும் பிரச்சனை ஓகே ஓகே, அப்ப நான் பொறுமையா போலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் டைம் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க.
இது ஒரு அப்ரூவல் மட்டும்தான். இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 13 சிஎஸ்னா அந்த 13 சிஎஸ் ஆட்டோமேட்டிக்கா சட்டன் கண்டிஷன் மீட் பண்ண உடனே அந்த 13 சிஎஸ் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆக்சஸ் பண்ணிக்கும். பட் சிஎஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியுமே கண்டி உங்க வேலட்டோட பிரைவேட் கீயோ உங்க வேலட்டோட பிரைவேட் பாஸ்வேர்டோ ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்னா அந்த இடத்துல கன்ஃபார்ம் கேட்டு நம்ம பாஸ்வேர்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. அவங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்ல. நல்லா திங்க் பண்ணுங்க. அப்ப ஏன் நம்ம பாஸ்வேர்ட் போடுறோம்? நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல 13 சிஎஸ்ன்னு வருது, கரெக்டா? ஸோ இதுவே இந்த 13 சிஎஸ் எடுக்குதே சார், ஆட்டோமேட்டிக்கா எடுக்குது. நம்ம வேலட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியல, அது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம பாஸ்வேர்ட் போடுறோம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம செக் பண்றோம். இவ்வளவு சிஎஸ் தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அதே இடத்துல பாஸ்வேர்ட் கொடுக்காம எடுக்க முடியும். ஒரு சில கம்பெனிஸ் அந்த மாதிரியும் பண்றாங்க. பட் நம்ம தான் அப்ரூவ் கொடுக்குறோம், அதுக்கான பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்காம எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலட்டை ஆக்சஸ் பண்ணலாம்ல. அப்போ இங்க இருக்கிற நிறைய பீப்புளோட கேள்வி என்ன சார், நம்ம வேலட் நம்ம எதுவுமே பண்ணல, நம்ம வேலட் ஆக்சஸ் பண்ணிக்குது, நம்ம கிட்ட இருந்து சிஎஸ் எடுக்குது. அப்போ நம்ம கிட்ட இருந்து ஒன்ஸ் சிஎஸ் எடுத்தா நம்ம வேலட் ஆக்சஸ் பண்ண மாதிரி தானே? அப்படின்னா அந்த இடத்துல நீங்க பாஸ்வேர்ட் போடக்கூடாதுல்ல. நீங்க ஏன் பாஸ்வேர்ட் போடுறீங்க? அது ஏன் உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேக்குது? அப்போ அப்ரூவலே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க பாஸ்வேர்ட் போட்டா மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆகும். ஒன்ஸ் அந்த பாஸ்வேர்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாஸ்வேர்டும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதோட வேலை என்ன? 13 சிஎஸ் இருக்கான்னு செக் பண்ணுது. அதுக்கு 13 சிஎஸ் இருக்கா செக் பண்ணுது. இந்த கான்ட்ராக்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லுது. அதுக்கான பாஸ்வேர்ட் போட்டா போதும். நீங்க எப்படி வேலட்ல இருந்து ஒரு நபருக்கு இருந்து இன்னொரு நபருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களே, அப்போ பாஸ்வேர்ட் போடுறீங்களா? அதே கான்செப்ட் தாங்க, சேம் கான்செப்ட் இங்க. இந்த விஷயத்த நீங்க பண்ணலாம், அதுவா பண்ணுது. சிம்பிள் கான்செப்ட். ஏன்னா யாருக்கு எங்க இன்கம் போகணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா சென்ட் பண்ணக்கூடாதுல்ல. அது பிசினஸே தப்பா மாத்திடும். அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா அவங்களே ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணி யாருக்கு எங்க பிளேஸ்மெண்ட் ஆனா யாருக்கு இன்கம் போகணும்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமே வந்து செஞ்சிடுது, வேலையை செஞ்சிடுது. நம்ம என்ன பண்றோம்னா ஜஸ்ட் பாஸ்வேர்ட் போடுறோம். அமௌண்ட் எல்லாமே அதுவே எடுத்துக்குது. இந்த இந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இவ்வளவு அமௌண்ட் சொல்லி அதுவே எடுத்துக்குது. இந்த அமௌண்ட்டை நான் வந்து வைக்கிறேன், நீ பாஸ்வேர்ட் போட்டா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். எப்படி நம்ம ஒரு வேலட்ல இருந்து காயினை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் போடுறோமோ அந்த மாதிரி தான். அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் உங்க வேலட்டையோ இல்ல உங்க வேலட்ல உள்ள பாஸ்வேர்டோ பிரைவேட் கீயோ எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது ஸ்மார்ட் கான்ட்ராக்டால. ஸோ சிம்பிள் கான்செப்ட். அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது இன்னைக்கு நான் நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கேன், ஒரே டைம்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன். நான் நிறைய விஷயம் சொல்லும்போது எனக்கு கிடைச்ச இந்த 1 ஹவர்ல என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னால எந்த அளவுக்கு எனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் புரிய வைக்கிறேன், அவ்வளவுதான். பட் ஆனா இது எல்லாமே ஒரு சேஃப்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இது எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சா போதும். இப்போ சார் இந்த பிளாக் செயின்ன்ற டெக்னாலஜி என்ன ப்ரோக்ராம் மூலியமா ரன் ஆகுது அப்படின்னா கிரிப்டோகிராஃபி. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கிரிப்டோகிராஃபி மூலியமா தான் நம்மளோட டேட்டாவை ரொம்ப செக்யூரா ரன் பண்றதுக்கு இந்த கிரிப்டோகிராஃபி தான் பிளாக் செயினுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு பேக் போனா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி சார் ரன் ஆகுது அப்படின்னா சாலிடிட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் மூலியமா தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்டை வந்து நம்ம எழுதி என்ன பண்ணலாம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலியமா நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து மெட்டாவேல்ன்ற ஒரு பிஸ்னஸை வந்து இப்போ வரைக்குமே நம்மளோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா பீப்புள் கிட்ட பேசும்போதுமே சரி, நம்மளுக்குமே ஒரு சிலர் வந்து நம்ம பீப்புள் அப்ரோச் பண்ணும்போது இது ஆள் பிடிக்கிற பிஸ்னஸ் தானே சொல்லும்போது நம்மளுக்கே அங்கே ஒரு மைண்ட் செட் என்ன சார் ஆகுது அப்படின்னா, சார் நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுக்கே ஒரு மைண்ட் செட் என்ன ஆகுது அப்படின்னா இது இது நம்ம ஆள் பிடிக்கணுமா, நம்மளுமே இதை செய்யணுமா அப்படின்ற ஒரு விஷயம் புரியும். சார் ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்றேன். இந்த 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 இடத்துல நீங்க திங்க் பண்ணுங்க. ஸோ நம்ம எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், நம்ம எல்லாமே நினைச்சுக்க ஆள் பிடிக்கிறதுனா கேவலமான ஒரு விஷயம், நம்ம போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட பேசுறதா, நம்ம மரியாதை குறைஞ்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய ஓனர்லாம் இருக்காங்களா, பெரிய லெவல்ல சம்பாதிக்கல, அவங்களுக்கு எல்லாம் நம்ம கும்பிடு போடுறோம்ல, அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்காங்களே. ஸோ அவங்களாம் நம்ம வந்து எப்படி இருக்காங்க, எதனால அந்த இடத்துக்கு போனாங்க தெரியுமா? நம்மள மாதிரி கம்யூனிட்டி இருக்கிறதுனாலதான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. நம்மள மாதிரி கம்யூனிட்டி இல்லைன்னா அவங்க இல்ல, நம்மள மாதிரி பீப்புள் இல்லைன்னா அவங்க இல்ல. அவங்க நினைச்சா நான் நான் யாருக்கும் போயிட்டு இதை ப்ரொமோட் பண்ண மாட்டேன், நான் யாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க மாட்டேன், நான் மக்கள் கிட்ட என்னுடைய ப்ராடக்டை வந்து சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வந்து என்னால பண்ண முடியாது, மக்கள் கிட்ட என்னுடைய ஆப்பை நான் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன், மக்கள் கிட்ட என்னோட டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னைக்கு யாருமே பெரிய ஆள் கிடையாது. கிளியருங்களா? நம்மள மாதிரி ஒரு கம்பெனில போய் வேலை தான் செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ இன்னைக்கு எல்லாமே தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். சார் இந்த மைண்ட் செட் எங்க சார் கிரியேட் ஆச்சுன்னா நிறைய கான்செப்ட் உள்ள வந்து கொலாஸ் பண்ணதுனால தான் சார் நம்ம எல்லாமே தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். நல்லா திங்க் பண்ணி பாருங்க சார். இன்னைக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கிறதுனால தான், பீப்புள்ஸ் நம்ம எல்லாரும் பயன்படுத்துறதுனால தான்
இன்னைக்கு ஃபேஸ்புக் ஓனர் அந்த இடத்துல இருக்காரு. அப்போ ஃபேஸ்புக் ஓனர் என்ன நம்ம எல்லாரையும் ஆள் பிடிச்சாரா? அப்படின்னா கிடையாது. நான் உங்களுக்கு சிம்பிளா இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு நிறைய அர்த்தம் வந்து கிடைக்கும். நம்மளோட ப்ராஜெக்டை பத்தின நிறைய அர்த்தம் வந்து கிடைக்கும். சார் ப்ளே பண்றேன், நல்லா கவனிங்க. 你在中国的一个专业名词，帮一下我呢？对，蔬菜呀、水果呀，就是这个那个调查吗？哎，我们是江苏卫视在做一个活动，关于蔬菜和水果。你好，我们是江苏卫视在做一个活动，然后关于蔬菜和水果的起来。சார் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. நம்ம எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டுக்குள்ள போய் அப்ரோச் பண்ணும்போது நம்மள நிறைய பேர் கடந்து போகலாம். நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் வந்து நம்மகிட்டயே கேவலமா பேசிட்டு போகலாம். நிறைய பேர் நம்மள ஒரு மாதிரி கேவலமா பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே கேவலம் கிடையாதுங்க. அவங்க நம்மள வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். கிளியருங்களா? அவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு விஷயத்த கொடுக்குறோம், அந்த விஷயத்த நம்ம நம்ம மைண்ட் செட்டுக்கு நம்ம நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃபுல்ஃபில்லா கொடுத்துட்டோமா, ஓகே, சந்தோஷப்படுங்க. ஸோ அதுக்காக அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இங்க யோசிக்கிறதுக்கு ஒரு யூஸுமே கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான் மைண்ட் செட். அப்படி மைண்ட் செட் பண்ணுங்க. சார் இப்போ நான் ஒரு வீடியோ காமிச்சதுல 1000 அர்த்தம் இருக்கு சார். இது யார் அப்படின்னா ரெட்மியோட ஃபவுண்டர், ரெட்மியோட ஓனர். ரெட்மியோட ஓனர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? அவருடைய ப்ராடக்டை கண்டுபிடிச்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம எப்படி இன்னைக்கு மெட்டாவர்ஸை ப்ரொமோட் பண்றோம் இல்லையா மார்க்கெட்ல, அந்த மாதிரி இந்த 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 ரெட்மின்ற போனை அவர் கண்டுபிடிச்சு அந்த மக்கள் கிட்ட போய் ப்ரொமோட் பண்ணும்போது மக்கள் நிறைய பேர் ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட்ல நின்று ப்ரொமோட் பண்றாரு. இது என்னுடைய ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட்ல இந்த மாதிரி ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒவ்வொரு பீப்புள், கடந்து போற பீப்புள் எல்லார்கிட்டயும் போய் அப்ரோச் பண்றாரு. எல்லார்கிட்டயும் அப்ரோச் பண்ணும்போது நிறைய பேர் மூஞ்ச திருப்பிக்கிட்டு போனாங்க, நிறைய பேர் நோன்னு சொல்லிட்டு போனாங்க, நிறைய பேர் தட்டி விட்டுட்டு போனாங்க. மேட்ரு அது கிடையாதுங்க, மேட்ரு அது கிடையாது. ஆனா அங்க என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே அந்த ரெட்மி ஓனர் அன்னைக்கு நினைச்சிருந்தாரு இந்த பிசினஸ் நமக்கு செட் ஆகாது, நம்மளுடைய ப்ராடக்ட் வேஸ்ட், நம்ம பண்ற பிசினஸ் வேஸ்ட் அப்படின்னு அன்னைக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா, அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, அவர் என்டர் ஆகும்போது எவ்வளவு மீடியாஸ், எவ்வளவு பீப்புள்ஸ் வந்து அவர் பின்னாடி ஓடி வராங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களை யார் வேணாலும் நோ சொல்லலாம், யார் வேணாலும் கடந்து போகலாம். நம்மளுடைய ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். அப்போ அவரு யோசிச்சு பாருங்க, அவர் நின்று அவருடைய ப்ராடக்டை வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது நிறைய பேர் கடந்து போறாங்களே, நிறைய பேர் முகம் திருப்பிட்டு போறாங்களே, நிறைய பேர் நோ சொல்றாங்களே நினைச்சிருந்து அன்னைக்கு அவர் அசிங்கப்பட்டு விட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் ரெட்மி ஓனர் கிடையாதுங்க. ரெட்மி ஓனர் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனில வேலைக்கு போயிருப்பாரு. அதே இடத்துல என் ப்ராடக்ட் பெஸ்ட், மக்கள் கரெக்டா புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கிற பீப்புள் வருவாங்க, அது வரைக்கும் நம்ம போராடுவோம் சொல்லிட்டு போராடின நபர் தான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வரும்போது 100கணக்கான மீடியாஸ் ஒரே டைம்ல பின்னாடியே ஓடி வராங்க. அவரு கேஷுவலா நடந்து போறாரு, பின்னாடியே ஓடி வராங்க. அதுக்கு பின்னாடி 1000கணக்கான பீப்புள் வந்து பார்க்கறதுக்காக வராங்க. இதான் சார் ரியல் மோட்டிவேஷன். நம்ம பண்றதும் இதுதான். இந்த இடத்துல ரெட்மின்றது ப்ராடக்ட், நம்ம பண்ற ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவர்ஸ். நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்ல மெட்டாவர்ஸ்ன்ற டெக்னாலஜி நம்ம ப்ரொமோட் பண்றோம் மெட்டாவேல் பிசினஸ் மூலியமா. இங்க நம்ம தான் ஓனர். இங்க எந்த ஒரு ஃபண்டு கண்ட்ரோலோ, எந்த ஒரு தனி நபர்கிட்டயோ அக்கௌண்ட்ல வருமானம் போயிட்டு வரதோ, இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இந்த பிசினஸ் என்டையரா கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல பார்க்க முடியாத பணம்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம ஆசைப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி பணத்தை இந்த பிசினஸ்ல நீங்க அடுத்த ஒரு 1 இயர்ல சம்பாதிப்பீங்க. பட் ஆனா கிவ் அப் பண்ணக்கூடாது, நெவர் கிவ் அப். ஸோ உங்களுக்கு புரிஞ்சாங்க நிறைய பீப்புள் போலாங்க, அது மேட்டர் கிடையாது. அன்னைக்கு ரெட்மி ஓனர் ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா திங்க் பண்ணுங்க, எவ்வளவு பேர் கடந்து போறாங்க அவர் கொடுக்கும்போது. நல்லா திங்க் பண்ணுங்க. 2011ல அவர் ஒரு ப்ராடக்ட் புதுசா கண்டுபிடிச்சு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு பீப்புள் கிட்ட ப்ரொமோட் பண்ணும்போது எவ்வளவு பேர் கடந்து போனாங்க. அதே இடத்துல அவர் கிவ் அப் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஒரு இடத்துல அவர் வரும்போது இன்னைக்கு ரெட்மி தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோங்க. பாமர மக்கள் கிட்ட இன்னைக்கு ரெட்மி போன் தான் இன்னைக்கு நம்பர் 1 சேலிங் ப்ராடக்ட். எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி தான். அதே நம்பர் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நம்பர் 1ல நிக்கிறாரு. அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணுங்க சார், அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க சார். நம்ம ப்ராஜெக்ட் வந்து என்டையர் லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அடுத்த ஒரு 20 வருஷத்தை ரூல் பண்ண போற ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம உட்காந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா அர்த்தம்? அடுத்த ஒரு 2 வருஷத்துல நம்மளோட என்டையர் லைஃப் ஸ்டைல என்டையரா மாற போகுதுன்னு அர்த்தம்.
பெரிய லெவல்ல பணம் சம்பாதிக்க போறேன்னு அர்த்தம் சார். ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க, ஜஸ்ட் யூசர்ஸை கிரியேட் பண்ணும்போதே இன்னைக்கு லைஃப்ல 1 CR நம்மளால சம்பாதிச்சிட முடியுமா அப்படின்னு ஏங்கின பீப்புள் எல்லாருமே அடுத்த ஒரு 3 மாசம் 6 மாசத்துல 1 CR சம்பாதிச்ச எத்தனையோ பேர் இந்த மெட்டாவல் பிசினஸ்ல என்னால வேர்ல்டு வைடா காமிக்க முடியும் சார், இன்க்ளூடிங் மீ. நம்மளுடைய நெக்ஸஸ்லயும் சரி, நம்மளுடைய டீம் மாஸ்டர்ஸ்லயும் சரி. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை மைண்ட் செட் பண்ணுங்க சார். தயவு செஞ்சு ஒவ்வொரு நியூ பர்சன் கிட்ட கேட்டுக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 5000 10,000 20,000 சம்பாதிக்கிற ப்ராஜெக்ட் கிடையாதுங்க. ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் நியர்பை 2 இயர்ஸா ஃபுல் டைமா பண்றேன். என்ன சார் ரீசன்? இதுதான் சார் ஃபியூச்சர். அடுத்த உலகத்தை ஆள போற இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. தெரியாத நபர் மூலியமா கூட கிடைச்சிக்கலாம், பட் அது கரெக்ட்னு படுதுன்றப்போ அதை நீங்க கரெக்டா பண்ணுங்க. அதுதான். ஸோ அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா சார், இந்த இடத்துல இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா சார், நம்ம ஒரு விஷயத்த திரும்ப 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 நமக்கு ஸ்டார்டிங்ல வந்து பீப்புள்ஸ் வந்து நம்ம நம்ம பேசும்போது நோ சொல்லலாம். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். என்ன ரீசன் நோ சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம போகலாம், நமக்கு கரெக்டா ப்ரெசன்டேஷன் பண்ண முடியாம போகலாம், ஸோ கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம போகலாம், கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாம போகலாம். இது எல்லாமே எப்படி மாறும் அப்படின்னா, நம்ம கன்சிஸ்டன்சியா எஃபர்ட்டை போட 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 என்ன ஆகும் அப்படின்னா, இது எல்லாமே என்டையரா மாறிடும். ஸ்டார்டிங்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேசும்போது ரொம்ப தயக்கப்பட்டு பதட்டமா பேசுவீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது, இல்ல அவங்க கேட்குற கேள்விக்கு பயப்படுவீங்க, இல்ல ஒரு பர்சனை பார்க்கறதுக்கே பயப்படுவீங்க. ஒரு பர்சனை பார்க்கறதுக்கே நம்ம பயப்படுவோம். பட் ஃபியர் எதுவுமே இங்க தேவை கிடையாது. இங்க என்ன நம்ம நம்ம ஏதாவது பண்ண போறோமா? எதுவுமே கிடையாது. நம்ம போயிட்டு ஒரு பிளானை கொடுக்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச முறையில கொடுங்க, அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. இங்க கத்து கொடுத்துக்கு டெய்லி மார்னிங் 7 மணி இந்த மாதிரி டெய்லி இருக்கு. டெய்லி கத்து தருவாங்க, உங்க லீடர் கத்து தருவாங்க. உங்க லீடர் கையை பிடிச்சுங்க, என்னையுமே கிவ் அப் பண்ணாதீங்க. உங்க லீடர் என்ன சொல்றதோ அதை கேளுங்க. அவர் உங்களுக்கான நாலேஜ் கண்டிப்பா கொடுக்க, உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பா கொடுப்பாரு சார். ஒரு சிலர் இங்க இருக்கிற பீப்புள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு சிலர், அதாவது இந்த பிசினஸ்லயே பார்ப்போம் சார், அவங்க அந்த மாதிரி பிசினஸ் பண்றாங்க, நமக்கு இந்த பிசினஸ் அமையலையே, நம்ம இன்னும் இந்த பிசினஸ்ல டேக் ஆஃப் ஆகாமே இருக்குன்னு சொல்லிட்டு சார். அதாவது நம்ம என்னைக்குமே கம்பேரிசன் பண்ண வேணாம் சார். கம்பேரிசன் மீன்ஸ் வந்து ஸோ நம்ம கஷ்டப்படக்கூடாது அடுத்தவங்கள பார்த்து. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் இந்த பிசினஸ்க்குள்ள, நம்ம இன்னும் என்ன கத்துக்கணும், நம்ம இன்னும் என்ன மாத்திக்கணும், இன்னும் என்ன நாலேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இதுக்கான வீடியோ தான். நம்ம கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த பண்ணும்போது ஸோ நம்ம எந்த ஒரு விஷயம் முடியாத ஒரு விஷயத்த கூட ஒரு விஷயத்த கூட நம்மளால பிரேக் பண்ண முடியும். இதுதான் சார் கன்சிஸ்டன்சி. இங்க நல்லா புரிஞ்சுங்க, இவங்க என்ன சொல்றாங்க கேளுங்களேன். ஸோ நீங்க ஒரு பக்கெட் வாட்டரை ஒரு டைம் ஊத்துறதுக்கோ, அதே ஒரு பக்கெட் வாட்டரை சிங்கிள் டிராப், அதாவது கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியா பண்றதுக்கும் ஒரே டைம் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க வர பீப்புள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, கன்சிஸ்டன்சியா பண்றதே இல்லை. கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது என்னன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், பிரசன்டேஷன் கொடுக்குற ஸ்கில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், கேள்விக்கான பதில் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். பட் அதுக்கான ஸோ நீங்க ஒரு இடத்துல போய் பயந்ததை தாண்டி ஒரு பிரசன்டேஷன் க்ளோஸ் பண்ண முடியாம போயிருக்கும். பட் அது எல்லாமே கன்சிஸ்டன்சியா பண்ணும்போது அதை எல்லாமே பிரேக் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டா வந்துடுவீங்க. அந்த ஃபீல்டுல ஒரு எக்ஸ்பர்ட்டா மாறிடுங்க. ஆனா அதுக்கு நீங்க கன்சிஸ்டன்சியா பிசினஸ் பண்ணணும். இதான் மேட்ரு. நம்ம ஒரு 10 டைம் பண்றது, ஒரு 10 பேர் பார்த்த உடனே பிரேக் பண்றதுனால நமக்கு பெருசா வந்து வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுக்கான ரீசன் இதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சைனா ட்ரிப் இருக்கு, கிளியருங்களா? இந்த சைனா ட்ரிப்புக்கு எல்லாருமே எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ நமக்கு வந்து நம்ம பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து கத்துன்னு கத்தின்னு இருக்கோம். சைனா ட்ரிப்புக்கு வந்து டைம் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஃபண்ட் டிரான்சாக்ஷன் மூலியமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிட்டே இருந்தோம். பட் ஆனால் பீப்புள் என்னன்னா, அந்த டைம் வந்து முடியும் போது தான் நான் அந்த அந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பீப்புளோட மைண்ட் செட். இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு பண்ணணுன்றப்போ, நம்மளால இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எலெக்ஷன் ரூல்ஸ்னு ஒன்று வந்துருச்சு. அப்போ ஸோ சைனாக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 days தாங்க இருக்கு. இந்த 2 daysல என்டையர் யாரெல்லாம் இந்த பிசினஸ்ல நான் வந்து இதுதான் பிசினஸ், இதுதான் லைஃப்னு பண்ண போறேன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு விஷயத்துல நீங்க இறங்கும் போதே இதுதான் லைஃப், இதுதான் என் பிசினஸ், இதில் நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 12 யோசிக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஒரு விஷயத்துல நம்ம முடிவு பண்ணி இறங்குறதுனாலே அதில் நம்ம சக்சஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். நல்லா திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணிட்டோம்னாலே அதில் நம்ம சக்சஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். ஏன்னா நம்ம டவுட்டோட இந்த பிசினஸ் போல நம்மளா சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்திருக்கோம். அப்போ என்டையரா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 12 ஸ்லாட் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. இம்மிடியட்டா நமக்கு டைமும் கிடையாது, ஜஸ்ட் 2 days மட்டும்தான் டைம்.
இந்த 2 டேஸ்க்குள்ள யார் யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்றாங்களோ அவங்க தான் சைனா ட்ரிப்புக்கு எலிஜிபிள். ஸோ கண்டிப்பா வந்து இந்த 2 டேஸ்ல யார் யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுமோ ஆக்டிவேட் பண்ணிடுங்க. கிளியருங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அதாவது வந்து நெக்ஸஸ் டீம் மாஸ்டர்னு சொல்லிட்டு நமக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகணும். இப்போ நானுமே வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷமா பிசினஸ் பண்ணியிருக்கேன் இதே இடத்துல. பட் என்னால வந்து ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியல. ஏன் சார் சக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு சிஸ்டத்தை கூட அடாப்ட் ஆகல. ஆல்ரெடி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ண நெக்ஸஸ் சார். நெக்ஸஸ் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம 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 கிட்ட இன்னைக்கு சஃபி சார் ஷாஜகான் சார் இல்ல அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு டீம் நம்மளால கிரியேட் பண்ணிருக்குமா? தமிழ் சார் இல்ல அப்படின்னா இவ்வளவு பெரிய டீம் கிரியேட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றதுக்கும் நம்ம நெக்ஸஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்களா பண்ணும்போது அந்த இடத்துல ரிசல்ட் குறையும் சார். பட் நெக்ஸஸ் கூட கனெக்ட் ஆகும்போது, ஸோ நம்ம கனெக்ட் பண்ற ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் கூட கனெக்ட் ஆகும்போது, சிஸ்டத்து கூட கனெக்ட் ஆகும்போது, அடாப்ட் ஆகும்போது நம்மளால பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நான் எப்படி இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகுங்க டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகுங்க சொல்லிட்டு காட்டு கத்துன்னு கத்துறேன் இல்லையா இன்னைக்கு? அந்த மாதிரி தான் நெக்ஸஸ். நெக்ஸஸும் நம்ம வந்து நெக்ஸஸ் கூட அடாப்ட் ஆனா மட்டும்தான் நம்மளால வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம சிஸ்டத்து கூட கனெக்ட் ஆகுங்க. ரெகுலர் ஜூம் இருக்கு. ரெகுலர் ஜூம் மார்னிங் 7 மணி நைட்டு 8 மணி ரெகுலர் ஜூம் இருக்கு. இந்த ரெகுலர் ஜூம்ல ஒவ்வொரு நபருமே கனெக்ட் பண்ணுங்க. ஏன் சார் ரெகுலர் ஜூம்? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படி எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு ஜூம் வந்து சார் எனக்கு தெரியாதா, எனக்கு எல்லாமே தெரியும் சார். சார் எல்லாமே தெரிஞ்சிருந்தா நம்மளால பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியணும்ல. நம்மளால போய் தனியா பிளான் கொடுக்க முடியணும்ல. பட் ஏன் முடியல? அப்போ அந்த நாலேஜ் நீங்க எடுக்கல. நீங்க எல்லாருமே கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. சார் ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு விஷயம் கிடைக்கும் சார் ஜூம்ல. அந்த ஸ்பார்க் தான் சார் உங்களுக்கு ஃபீல்டுல பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். ஒரு பாயிண்ட் தான் சார் ஒரு பெரிய லெவல்ல உங்களுக்கு ரிசல்ட் கன்வெர்ட் பண்ணி தரும் ஃபீல்டுல. ஸோ அந்த விஷயம் எங்க சார் கிடைக்கும்? ஜூம்ல தான் சார் கிடைக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியல, பெரிய லெவல்ல டீம் ரெடி ஆகல, பெரிய லெவல்ல என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு குறை சொல்றீங்க இல்லையா? அது எல்லாமே நீங்க இந்த சிஸ்டத்து கூட அடாப்ட் ஆகல. சார் இந்த சிஸ்டம் என்ன சார்? மார்னிங் 7 மணிக்கு ஜூம் இருக்கு. 7 மணிக்கு ஜூம்ல கனெக்ட் ஆகுங்க சார். ஒருத்தர் இந்த ஃபீல்டுல எப்படி கம்யூனிகேஷன் எப்படி பேசணும், எப்படி பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ இப்படி ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் டெக்னாலஜி வைஸ் சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு ஹிண்ட் கிடைக்கும் சார். ஒவ்வொரு ஹிண்ட் ஒவ்வொரு நாலேஜ் கிடைக்கும் சார். அந்த ஒவ்வொரு நாலேஜ் தான் உங்களுக்கு பெரிய லெவல்ல ரிசல்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ இது எல்லாம் எங்க இருந்து கிடைக்குது? ஜூம் மூலியமா தான் கிடைக்குது. அப்போ இந்த ஜூமை நீங்க என்டையரா பயன்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு நைட்டு 8 மணிக்கு பிளான் பிரசன்டேஷன். 8 மணிக்கு பிளான் பிரசன்டேஷன் அட்டன் பண்ணுங்க. ஏன் அட்டன் பண்ண சொல்றாங்க? நியூ பர்சன் நீங்க பிளான் பிரசன்டேஷன் அட்டன் பண்ணா மட்டும்தான் ஸோ அந்த அந்த இடத்துல நீங்களும் பிளான் கொடுக்க முடியும். ஒருத்த நபர் எப்படி பிளான் கொடுக்குறாரு, நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க தெரியும்? நீங்க பிளான் பிரசன்டேஷன் எடுக்கும்போது நீங்க அட்டன் பண்ணாதானே சார் தெரியும். நீங்க அட்டன் பண்ணாம போய் ஃபீல்டுல நீங்க போயிட்டு உங்க 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 ஸ்டைல்ல கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நீங்க அங்க நிறைய சில தப்புகள் நடக்குது. தப்புகள் நடக்குதுனால என்ன ஆகுது? க்ளோசிங் வந்து கஷ்டமா இருக்கு. அப்போ நமக்கு பிளானை வந்து ஒரு கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதுல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் பிளான் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அதை உட்காந்து நம்ம நியூ பர்சன் எல்லாமே கவனிக்கணும். அது மட்டும் கிடையாது. அந்த பிளான் பிரசன்டேஷன் நைட்டு 8 மணிக்கு நடக்குது இல்லையா? நியூ பர்சனுக்கும் சரி அதே மாதிரி புதுசா இன்வைட் பண்ணோம், புதுசா நீங்க பிளான் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அவங்களுக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி அட்டன் பண்ண வைங்க. ஸோ அட்டன் பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ அதில் ஒரு க்ளோசிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே எங்கே கிடைக்கும்? ஜூம். அப்போ நம்ம நெக்ஸஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஜூம். ரெண்டாவது விஷயம் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுமே ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த சிஸ்டத்து கூட நம்ம அடாப்ட் ஆயிடும் சார். அவ்வளோ சார் மேட்ரு. நம்மள எதுவுமே இல்லை, நம்ம எப்படி ஒரு டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகும் அந்த மாதிரி சிஸ்டத்து கூட அடாப்ட் ஆயிடுங்க. ஸோ அதுல என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே நீங்களும் வந்து கலந்துக்குங்க. ஸோ நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அடாப்ட் ஆகிட்டேன், என் போக்கில் தான் நான் போவேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா எங்க சுத்தி வந்தாலும் நெக்ஸஸ் கூட வந்துருங்க சார். இன்னைய வரைக்கும் நான் சொல்றேன், நெக்ஸஸ்ல கிடைக்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே கிடைக்கும் சார். நான் ஃபர்ஸ்ட் தமிழ் சார் வந்து எங்களை இன்வைட் பண்றாரு. இன்வைட் பண்ணும்போது சேலத்துல ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ண சார். உட்காந்து அட்டன் பண்ணி ஷாஜகான் சாரோட ஸ்பீச் கேட்டு வெளில வரும்போது ஒரு தீ இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? தீ அப்படியே மைண்டுக்குள்ள வந்து எரியுது, திக்கு 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 திக்குன்னு எரியுது. அடுத்து இறங்கணும், ஃபீல்டுல இறங்கணும், பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நெக்ஸஸ்ல மட்டும்தான் சார் கிடைக்கும். அது என்னால தெளிவா சொல்ல முடியும். வேற எங்கேயுமே வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் வியந்து பாக்குறாங்க நம்மளோட மீட்டிங், நம்மளோட ட்ரைனிங். அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே பெரிய லெவல்ல ஒரு ரிசல்ட் சார். மீட்டிங் யார் வேணாலும் எடுக்கலாம் சார், அது மேட்டர் கிடையாது. மீட்டிங் யார் வேணாலும் இருக்கலாம். அந்த மீட்டிங் முடிஞ்சு பெரிய லெவல்ல ரிசல்ட் கன்வெர்ட் ஆகுது இல்லையா?
அதுதான் சார் விஷயம். அது எங்க சார் கிடைக்கும்? நம்ம சஃபி சார், ஷாஜகான் சார், தமிழ் சார், நம்ம நெக்ஸஸ் சிஸ்டத்துல தான் சார் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்பும் யாருக்கு சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க? நமக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க சார். நம்ம டீமுக்கான வளர்ச்சிக்காக, நமக்கு ஒரு ப்ரொமோஷனுக்காக, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காக தான் சார், நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக, நம்மளுடைய மைண்ட் செட்டை பிரேக் பண்றதுக்காக சார். நீங்க ஒரு டைம் ஒரு ஃபிளைட்ல வந்து காலடி எடுத்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, அடுத்த டைம் போகும்போது 10 பேர் உங்க டீம்ல இருந்து ஏத்தணும்னு நினைப்பீங்க சார் அந்த இடத்துல. இதுதான் சார் மேட்ரு. பட் ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிரும் சார். நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிருக்கோம். நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால என்டையர் டீமும் காம்ப்ரமைஸ் ஆயிடுது. என்டையர் டீமும் காம்ப்ரமைஸ் ஆகுதுனால ரிசல்ட் காம்ப்ரமைஸ் ஆகுது. ரிசல்ட் காம்ப்ரமைஸ் ஆகுதுனால நம்ம ஏன் பிசினஸ் பண்றோம், எதுக்கு பிசினஸ் பண்றோம்னு தெரியாம ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்னடா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மைண்ட் செட் வந்தது. அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா? நம்ம பிசினஸ் மேல நம்மளே குறை சொல்லிக்கிறோம். தப்பு எங்க நடக்குது தெரியுங்களா? தப்பு நம்ம மேல இருக்கு சார். நம்மள மாத்திக்கினா எல்லாமே மாறிடும் சார். அதாவது என்னன்னா சார், நம்ம ஒரு பிசினஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா பண்ணிடுங்க சார். இறங்கி விளையாடிடுங்க. கிரவுண்ட்ல இறங்கிடுங்கன்ற நானு. ஏன் சார் கிரவுண்ட்ல இறங்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இறங்கி ஒரு கலக்கணும். என்ன நடந்துட்டு போகுது பெருசா? என்ன நடந்துட்டு போகுது? பெரிய லெவல்ல சக்சஸ் பண்றது தான் சார் அந்த 12 லெவல் அச்சீவ் பண்ண சொல்லுது. சார் உங்களோட மைண்ட் செட் எங்க தெரியுங்களா பிரேக் ஆகும்? அந்த 10, 11, 12ல இன்கம் எடுக்கிறீங்க இல்லையா? ஒன் டே ப்ராஃபிட் 3 lakhs, ஒன் டே ப்ராஃபிட் 2 lakhs, ஒன் டே ப்ராஃபிட் 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ஸ்லாட்ல தான் சார் மைண்ட் பிரேக் ஆகும். நம்ம லைஃப் ஸ்டைல் இதுதான். நம்ம லைஃப் ஸ்டைல் அந்த இடத்துல ஸ்பார்க் ஆகும் சார். உங்க டீமுக்கும் சரி, உங்களுக்கும் சரி. அப்பதான் சார் இந்த பிசினஸோட லென்த், இந்த பிசினஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு புரியும். அதனாலதான் சார் எல்லாருமே 12 அச்சீவ் பண்ணுது. அப்போ 12 அச்சீவ் பண்ணும்போது நமக்கு சைனா ட்ரிப் கிடைக்குது. யாருக்கான சைனா ட்ரிப்? உங்களுடைய டீமுக்கும், உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காகவும், உங்களுடைய மைண்ட் செட்டே உங்களுக்கு பிரேக் ஆகும் சார். அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல் எந்த இடத்துல இருந்தது, இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் எங்க தெரியுங்களா பிரேக் ஆகும்? அந்த இடத்துல தான் சார் பிரேக் ஆகும். அதாவது நம்மளோட மைண்ட் செட் இருந்து ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் சார். அதெல்லாம் வெளிநாடு போகும்போது இது நம்மளோட லைஃப் ஸ்டைல் இல்ல. வெளிநாட்டுல நம்ம போயிட்டு வாழ்றோம் இல்லையா? இதுதான் சார் லக்ஸரி லைஃப். இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிச் மைண்ட் செட் கொண்டு போகும்போது ரிசல்ட் நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய என்டையர் லைஃப் ஸ்டைல் எல்லாமே ரிச்சா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் எல்லாமே கன்வெர்ட் ஆகுது சார். இது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்கு, உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய ஒவ்வொரு விஷயமே லீடர்ஸ் இங்க எல்லாருமே என்ன தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, என்ன சார் நம்மள டொல்ல பண்ண வச்சு அவங்க சம்பாதிச்சுட்டு போறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார் நீங்க என்னைக்கா இருந்தாலும் டொல்லு பண்ணுவீங்க சார். அது மேட்டர் இல்ல சார். என்னைக்கா இருந்தாலும் நீங்க டொல்லு பண்ணிடுவீங்க. எப்படியா இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டொல்லு பண்ணிடுவீங்க. பட் என்னைக்கு பண்ணாலும் போற வருமானம் போய் தான் ஆகும். அது யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கான ரிசல்ட் லீடர் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் சார். அதுதான் சார் விஷயம். அதுக்காக தான் சார் நம்ம எல்லாருமே போராடுறோம். ஸோ அப்போ இந்த சைனா ட்ரிப்பை உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க உங்க டீம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சைனா ட்ரிப்பை நீங்க 100% வந்து இந்த 2 நாளைக்குள்ள பிளான் பண்ணுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஜூம் செக்ஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ஜூம் செக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, என்னால என்ன கொடுக்க முடியுமோ இந்த 1 ஹவர்ல என்னால என்ன கொடுக்க முடியும். ஆக்சுவலா சார் பிளாக் செயினை பத்தின மட்டுமே, அந்த பிளாக் செயின் ஒரு விஷயத்த பத்தி மட்டுமே நான் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும். ஒரு ஜூம் 1 ஹவர் அந்த பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, ஆஷ்னா என்ன, நோடுனா என்ன, ஸோ ஒரு ஆஷுக்கும் ப்ரீவியஸ் ஆஷுக்கும் அடுத்த பிளாக்கும் என்ன சம்மந்தம், இதுல எப்படி போகுது, என்னால ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட்ல சொல்லும்போது என்னால் கரெக்டா கன்வே பண்ற டைம் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போயிருக்கும். பட் இது எல்லாமே பிரேக் பண்ணி அடுத்த செக்ஷன்ல நம்ம வந்து இன்னும் என்டையரா சூப்பரா கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஸோ எனக்கு இந்த செக்ஷனை கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்து கவனிச்சிருக்கீங்க. கண்டிப்பா இதுதான் ஃபியூச்சர். நம்ம எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். பட் என்னன்னா டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா அந்த மெட்டாவர்ஸ் பத்தின வந்து புது நபர்களுக்கு அந்த மெட்டாவர்ஸ் பத்தின வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிப்பேன். இருந்தாலும் குரூப்லயும் வந்து ஷேர் பண்றேன். அதையும் பாத்துங்க. தேங்க்யூ சார்.